Praise God. Hallelujah. நான் சொன்ன 6ஆம் மாதத்தை குறித்து நான் உங்களுக்கு சொன்ன நினைவு இருக்கு உங்களுக்கு? 6ஆம் மாசத்துல என்னன்னு சொன்னேன் நான்? வாவ் சொன்னேன். கபா எதுக்கு சொன்னேன்? வாவ் விஏவின்னு இருக்கு. ஆனால் அதை வந்து என்னது 6க்கு இங்கிலீஷில் விஏவின்னு இருக்கு. நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? வாவ்னு சொல்லுவோம். அவன் 6ஆம் நாளில் எப்படி இயேசு எல்லாவற்றையும் முடிச்சாரோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசிக்கணும். நீ நம்புகிறது அவராலே வரும். அவருக்கு இப்படிங்கிறது போதும். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம நம்பணும் அவரை. நம்ம நம்பணுங்கிறத விட நான் இன்னொன்று சொல்லட்டுமா? உங்களை அவர் நம்பணும். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த சொன்ன வாக்குத்தத்தெல்லாம் நிறைவேறும். உலகமே கடவுளை நம்புது. யாராவது கடவுளை நம்பாமல் இருக்காங்களா? கடவுளையே நம்பாதவங்க கூட ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் ஆண்டவனேன்னு அழுகுறாங்க, கடவுளேன்னு கூப்பிடுறாங்க அவங்கள அறியாமலே. ஆனால் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப விக்டோரியஸாக இருக்குன்னா காடை நீங்கள் நம்புறதை விட காட் உங்களை நம்புற மாதிரி நீங்கள் நடக்கணும். அதெல்லாம் எப்படி நான் சொல்லிட்டு இருக்கேன் அடிக்கடி. இன்னும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் எல்லாவற்றையும் முடிய பண்ணினார். ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாவற்றையும் அவர் என்ன செஞ்சார்? அது மாதிரி நீங்கள் விசுவாசிச்சா போதும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். என் வாழ்க்கையில் பிரச்சனையெல்லாம் முடிய பண்ணிட்டார். 7ஆம் மாதம் எதுக்கு அடையாளமாக இருக்குது? 7 6ஆம் நாளில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு 7ஆம் நாள் என்ன செஞ்சுருந்தாரு? ஓய்வு. ஓய்வுன்னா தூங்குறது இல்லை, படுத்துருக்கிறது இல்லை. படுத்துக்கிறவங்களாம் ஓய்வாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? ஓய்வுன்னா ரொம்ப ஒரு நிறைவாக எல்லாம் முடிஞ்சிடுச்சின்னு அவர் வந்து ஈஸியாக இருந்தார். உங்கள் மைண்டு திருப்தியாக இருக்கும், ஈஸி ஃபீலிங்கில் இருக்கும், எதையும் ஹார்டாக ஃபீல் பண்ணாது, ஹார்ட்டில் எதுவுமே ஹெவியாக இருக்காது. அதுக்கு பேர் தான் என்னங்க? ரெஸ்ட்டு. ரெஸ்ட்டு சொல்லுங்கள் எல்லாரும். அது மாதிரி நீங்கள் படுத்தா ரெஸ்ட்டாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு கவலையோடு இருக்கக்கூடாது. கவலை இல்லாத ஒரு ஜோன் தான் ரெஸ்டிங் ஜோன்னு. ஆமேன். அதை தான் இந்த 7ஆம் மாதத்தில் நம்ம நோக்க போகிறோம், பார்க்க போகிறோம். அப்போது எல்லாம் முடிஞ்சால் தானே அப்படி இருக்க முடியும். அவரால் முடியும். ஆமேன்னு சொல்லுங்கள். முடியாதுங்கிறது அவர்கிட்ட கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. நீங்கள் அந்த கிரியேஷன்லாம் படிச்சிங்கன்னா எவ்வளோ பெரிய ஆனிமல்ஸ் எல்லாம் வானா வருது போனா போகுது பாருங்க. நோவாவுக்கே போச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ நம்ம வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, நான் போன வாரம் என்ன கீவேர்டு கொடுத்தேன் உங்களுக்கு நினைவு இருக்கா? நான் கூட சொன்னேன், நான் இதே தான் அடுத்த வாரமும் சொல்லுவேன். நீ எதை சொன்ன? அப்படி ஸ்பிரிட் அண்ட் அந்த ஜான் காஸ்பல்ல 6:63 ஆவியே உயிர்ப்பிக்கிறது. எல்லாரும் சொல்லலாமா? ஆவியே மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. ஆவியை உயிர்ப்பிக்கிறதுன்னு மட்டும் பைபிளில் எழுதியிருக்கலாம் இல்லை? உதவாத எதுக்கு எழுதணும் இல்லை? ஆனால் உதவாமல் இருக்கிறதுனால, அந்த உதவாமல் இருக்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலன்னா ஆவி உயிர்ப்பிக்கப்படாது. சொல்லுங்கள் பக்கத்தில். உதவாமல் இருக்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலன்னா எது உதவாதுப்பா? எது உதவாது? மாமிசம் உதவாதுன்னு இல்லை, ஒன்றுத்துக்குமே உதவாது. ஒன்றுத்துக்கும் லாய்க்கலன்றாங்க பாருங்க, ஒன்றுத்துக்கும் அப்படின்றாங்கல்ல. அது மாதிரி ஒன்றுத்துக்கும் உதவாது. மாமிசம் என்ன செய்யாதாமா? சொல்லுங்க எல்லாரும். அப்போ ஒன்றுத்துக்கும் உதவாதுன்னு உங்களுக்கு தெரியலன்னா ஆவி என்ன செய்யாது? இதுதான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன். வாயை தரங்கல. ஆவி என்ன செய்யாது? நமக்கு பேர் என்ன? ஆவிக்குரியவர்கள். நமக்கு என்னவா பேர்? ஆவிக்குரியவர்கள். we are pentecostal. ஆவியானவருடைய ஆளுகையில் வாழ்கிறவங்க தான் பென்டிகாஸ்டல். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாயை தரங்க எல்லாரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லா உற்சாகமாக ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ ஆவியை உயிர்ப்பிக்கிறது. மாமிசமோ ஒன்றுத்துக்கும் உதவாது. மாமிசமோ ஒன்றுத்துக்கும் உதவாதுங்கிறது தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஆவியை உயிர்ப்பிக்கிறதுனா ஆவி எதில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆவி எதில் மறுக்கு? உள்ளான மனுஷன்ல ஆவியானவர் இருக்கிறாரு. அவருடைய வசனம் ஆவியும். ஹல்லேலூயா. அதுதான் என்ன செய்யும்? உங்களை உயிர்ப்பிக்கும். அதுதான் உயிர்ப்பிக்கும்.
நம்ம ஆவியானவரை பெற்றுக்கிறோன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஹலோ, ஆவியானவரை நம்ம பெற்றுக்கிறோன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் மாமிசமும் ஒன்றத்துக்கு உதவாதுங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஆவியானவரை பெற்றிருக்கிறோமான்னு நமக்கு தெரியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன் சொல்லுங்க. மாமிசமும் ஒன்றத்துக்கு உதவாதுன்னு நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கலன்னா ஆவி உங்களை உயிர்ப்பிக்காது. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரா அப்படிங்கிறத எதுல தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த வசனங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில ஏதாவது செய்தான்னு உங்களுக்கு தெரியலன்னா ஆவியானவர் இருக்கிறாருன்றதே வேஸ்ட். ஆவியானவர் ஒரு செயல் வீரர். அவர் செயல்பட்டுக்கிட்டே இருப்பாரு. இந்த வசனம்லாம் காட்ஸோட மைண்ட் இருக்குல்ல, காடோட மைண்டு, கர்த்தருடைய சிந்தனை இருக்குல்ல, அதெல்லாம் எந்த வடிவத்தில் உங்களுக்கு வெளிப்படுதுன்னா வார்த்தைங்கிற வடிவத்தில் தான் வெளிப்படுது இல்ல. கர்த்தருடைய வார்த்தைங்கிற வடிவத்தில் தான் அவருடைய சிந்தை வெளிப்படுது. ஸோ வார்த்தை ரொம்ப முக்கியம் பாருங்க. அல்லேலூயா. அவர் என்ன வார்த்தை சொல்றார்? நான் உன்னை வாளாக்காமல்னு பாடினீங்க நீங்க. வாளாக்காமல், ஆமா, கீழாக்காமல் மேலாக்குவேன்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு? உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள்ன்றாரு. நான் உனக்கு போஷிப்பேங்கிறாரு. வாக்குத்தத்தங்கள்லாம் உங்களுக்கு நிறைய தெரியும். ஏதாவது 2-3 வாக்குத்தத்தம் சொல்லுங்களேன். உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன், காயங்களை அடிக்காயங்களை ஆற்றுவேன். அப்போ அவருக்கு என்ன மைண்டில் இருக்கு? உன் காயத்தை ஆற்றுறது தான் அவருடைய மைண்டில் இருக்கு. அல்லேலூயா. நான் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பேன் அப்படின்னா என்ன சொல்ல விரும்புறாரு? ஆசீர்வதிக்கிற மைண்ட் இருக்குன்னு காட்டுறாரு. இப்போ வேர்ட் ஆஃப் காட் எல்லாமே அவருடைய மைண்டை தான் வெளிப்படுத்துது. கர்த்தருடைய வார்த்தை எல்லாமே என்ன செய்யுது? அப்போ வெளிப்படுத்தும் பொழுது அது என்ன செய்யுதுன்னா, அந்த மைண்டில் இருக்கிறத, வார்த்தையாக இருக்கிறத நீங்கள் ஆவியில் இருந்தால் தான் நீங்கள் என்ன செய்ய முடியுங்க? அதை ரிசீவ் பண்ண முடியும். அதனால தான் ஆவியை உயிர்ப்பிக்கிறது. இப்போ எவ்வளோ வார்த்தைகள் இருக்குது நம்ம வாழ்க்கையில். பைபிளில் படிக்கிறோம்ல நம்ம எவ்வளோ வாக்குத்தத்தங்கள் பார்க்குறோம். பாடல் வழியாக பேசுகிறாரு, பைபிள் எடுத்து பேசுகிறாரு. இன்னும் சொல்லப்போனால் சிலர் ஆட்டோவில் போகும்போது பேசுகிறாரு. நம்ம இங்கே இருப்போம், நம்ம வேற யாரோ பேசுறது நம்மளோட என்ன செய்யும்? அந்த வார்த்தை நம்மளோட பேசும். அப்போ அவர் பேசிக்கிட்டே இருக்க விரும்புகிற தேவன். அவருடைய மைண்டில் இருக்கிறதெல்லாம் வார்த்தையின் வடிவத்தில் பேசுவார். அல்லேலூயா. வார்த்தையின் வடிவத்தில் பேசுவார். நம்ம ஆவிக்குரியவங்களா இருந்தால் அதை நம்ம என்ன செய்வோம்? பெர்சீவ் பண்ணுவோம். சொல்லுங்க எல்லாரும். என்ன பண்ணுவோம்? பெர்சீவ் பண்ணுவோம். அதை உள்வாங்கி கிரகிச்சுக்குவோம். ஆமென். ஒரு உணர்வோடு இருப்போம். கர்த்தர் பேசுறாரு என்னோட அப்படின்னு. அதுக்கு பேர் தான் அங்கே உயிர்ப்பிக்கிறது. என்னங்க அதுக்கு பேர் தான் என்ன? ஆவியே உயிர்ப்பிக்கிறது. இந்த ஆவி உயிர்ப்பிக்கப்படாமல் இருக்கும் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு. நீங்கள் ஆவிக்குரிய சர்ச்சுக்கு போனால் கூட அது எப்படின்னா மாமிசத்தில் இருப்பாங்க. மாமிசமோ அதை ஏன் ஆண்டவர் ஒரு அடுத்த வசனத்தில் கூட போடாமல் வச்சுக்கிறாருன்னா, ரெண்டையும் பக்கத்தில் வைக்கிறாருன்னா, மாமிசம் ஒன்றுத்துக்கு உதவாதுன்னு நீ தெரிஞ்சாதான் ஆவி உயிர்ப்பிக்கிறத லைஃப்பில் நீ என்ட்ரு ஆக முடியும். சார் எவ்வளோ பவர்ஃபுல்லாக ஏமேன்னு சொல்கிறாங்க. நான் பேசுகிறதுலாம் அங்கிடுன்னு ஒரு நம்ம 1 2 3 4 5ன்னு ஒரு நபரை பற்றி, ஒரு கேரக்டரை பற்றி சொன்னால் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் பாருங்கள். இது ரொம்ப சாலிடான ஒரு டாபிக். இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு டாபிக். இது ஆவியானவருக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள் நீங்கள் நானும் ஆவிக்குரியவர்கள் நம்ம போகிற சர்ச்சு நாங்கள் we belong to spiritual சர்ச்சுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லை. ஆனால் மாமிசம் ஒன்றுத்துக்கும் உதவாதுங்கிறத எவ்வளோக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோமோ அப்போ தான் ஆவி உயிர்ப்பிக்கப்படும் உங்களுக்குள்ள. அதுதான் ஆண்டவர் ஒரு திருக்குறளில் ஒரு வரி அடுத்தது ஒரு வரி வர மாதிரி ரெண்டையும் சேர்த்து போட்டு வச்சுக்கிறார் ஆண்டவர். இப்போ மாமிசமோ ஒன்றுத்துக்கும் உதவாது. சொல்லுங்க எல்லாரும். மாமிசமோ என்ன சொல்றாரு? மாமிசமோ ஒன்றுத்துக்கும் உதவாதுன்னா என்ன மீன் பண்றாரு? அது உதவாத எதுக்கு இந்த மாமிசத்தை வச்சுக்கிறாரு? அந்த உதவாத ஒன்று எதுக்கு இருக்கணும்? போன வாரத்தில் ஏன் எப்பயும் சொன்னீங்களே வெஸ்டீஜியல் ஆர்கன் ஒன்று சொன்னீங்கல்ல இல்லை. அவனை அந்த உறுப்பு இருக்கும் ஆனால் செயல்படாமல் இருக்கும். கம்மிங் டு த பாயிண்ட். மாமிசம் ஒன்றுத்துக்கும் உதவாது. மாமிசம்னா என்ன? இந்த ஃப்ளஷ், இந்த மூக்கு, இந்த மொழி, இந்த ஆள் இல்லை, ஒரு தோற்றம், ஒரு குட்டை, ஒரு நெட்டை, அப்புறம் என்ன சொல்கிறது, கருப்பு, சிகப்பு, படித்தவங்க, படிக்காதவங்க, உயர்ந்தவங்க, தாழ்ந்தவங்க, இப்படிலாம் ஒரு தோற்றத்தில் இருக்கோம் நம்ம இல்லை. அப்படி தானே இருக்கோம்.
நல்லா தெரிஞ்சுக்கிங்க, அது ஒன்றுத்துக்குமே உதவாது. அது என்ன செய்யாதுங்க? உங்கள் படிப்பை கர்த்தர் கொடுத்ததுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கு அழகை கொடுத்ததுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களை உயரமாக படைச்சதுக்கோ குட்டையாக படைச்சதுக்கோ அதை பற்றி கவலைப்படாங்க. எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆனால் அதை தாண்டி ஒன்றை நாம் ரொம்ப முக்கியத்துவப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. காட் அப்படி தான் விரும்புகிறாரு. பவுல் இருக்கிறதுல ரொம்ப குட்டையானவரான். தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப குட்டையானவரான் பவுல். ஆனால் தோள்பட்ட உயரத்தில் இருக்கிறவன் யாரு? ரொம்ப சவுல். அவ்வளோ உயரம் இருக்க. அறிவு உயரத்தில் இல்லை. ஆண்டவரை தேடுற அறிவு உயரத்தில் இல்லை. ஸோ இந்த மாமிச பிரகாரமான தோற்றம், அழகு, படிப்பு, அறிவு, அந்தஸ்து இதெல்லாம் செகண்டரி தாங்க. அல்லேலூயா. இந்த சரீரம் எதுக்கு வச்சுக்கிறாரு? ஒன்றுத்துக்கும் உதவாதுன்னு சொல்றாருல்ல. எப்போ உதவாது தெரியுமா? உள்ள ஒருத்தரை நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? சுமக்கிறதுக்கு தான் இந்த சரீரம் இருக்கு. உள்ள ஒருத்தரை சுமக்கிறதுக்கு தான் ஒரு கண்டெய்னர், ஒரு கண்டெய்னராக இருக்குது. உள்ள ஒருத்தர் யார்? அவரு உள்ளான மனுஷனை அவரை சுமக்கிறதுக்கு தான் இந்த கண்டெய்னர். இந்த கண்டெய்னர் தான் எது? கேரியர் ஆஃப் காட். மாமிசம். புரியுதா உங்களுக்கு? பைபிளில் நிறைய மாமிசத்தை குறித்து. மாமிசமும் ஒன்றுத்துக்கு உதவாது. மாமிச சிந்தை பார்த்தீங்களா? உடனே அடுத்தது இருக்கு. ஆவியின் சிந்தையும் ஜீவனும் சமாதானம். மாமிசத்தை சொல்லும் போதெல்லாம் அடுத்தது என்ன வரும் தெரியுங்களா? ஆவியை வரும். மாமிசத்தை கோட் பண்ணிட்டாருன்னா உடனே ஆவியை பற்றி சொல்லுவார். அல்லேலூயா. இந்த மாமிசங்கிறத சரீரம்னு கூட சொல்லலாம். அல்லேலூயா. அதனால ஒரு வசனம் நான் சொல்றேன். இந்த மாமிச சிந்தை உங்களுக்கு மரணம். மாமிசமும் ஒன்றுத்துக்கும் உதவாததை எதுக்கு போயிட்டு அதை போட்டு நம்ம ரொம்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு வேண்டி எல்லா காரியமும் பண்ணுறோம். அப்போ மாமிசம் அப்படின்றது இந்த சரீரம்னு சொல்கிறேன், ஃப்ளஷ்ன்னு சொல்கிறேன் அப்படின்னா அதை சுத்தமாக வச்சுக்க கூடாதா? வச்சுக்கலாம். அழகுபடுத்திக்கூடாதா? ரொம்ப அழகுபடுத்திக்கலாம். அல்லேலூயா. நீட்டாக இருக்கலாமா? ரொம்ப நீட்டாக இருக்கலாம். என்னங்க? காட் நம்மளை அதுலெல்லாம் நமக்கு என்ன செய்யலை. ஏன்னா வி ஆர் த எஸ்ஏகே அண்ணன் சொல்லுவார் பாருங்க. அவர் கேள்வி பதில் நேரம்னு ஒரு நேரம் வச்சுட்டு அதில் சொல்கிறாரு, என்னங்க பெராக்கா லீடர்ஸு, பெராக்கா மினிஸ்ட்ரியில் எல்லாருமே ரொம்ப ஹை மேக்கப்பாக ஹையாக இருக்காங்க, சரக்கு அப்படின்னாராம். என்ன சொல்லுவார்? உள்ளே இருக்கிற ஒரு ஒரு சரக்கு உள்ளே இருக்குதுன்னா அதனுடைய அவுட்டர் கவரை எப்படி வச்சுக்கணும்னு சொல்கிறார் அவர். ஆமேன். உள்ள சரக்கு எல்லாமே அவுட்டர் கவரை நல்லா வச்சுக்கிறது தான் உலகம். ஆனால் அவர் சொல்கிறாரு, ஏன் அப்படின்னு கேட்டால் உள்ளே இருக்கிற சரக்கு அப்படின்ற என்ன சரக்கு? அது உள்ளான மனுஷன் ஸ்பிரிட் ஆஃப் காட். அந்த ஸ்பிரிட் ஆஃப் காட் இருக்கும்போது இது தப்பு, இது ரைட்டு டிசைன் பண்ணிகிட்டே இருப்போம். இது இப்படி பேச வேணாம், இது இப்படி பேசணும், இது இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஆவிக்குரிய மனுஷனை காப்பாற்றுறதுக்கு தான் உங்கள் பாடி இருக்குதே தவிர, அல்லேலூயா, அதை ஒரு கெரியராக இருக்குதே தவிர, அதை கேரி பண்ணுற ஆவியானவரை கேரி பண்ணுறதுக்கு தான் இந்த பாடி இருக்குதே தவிர, அப்போது எது முக்கியமானது? கேரி பண்ணுறது முக்கியம். உள்ளே இருக்கிற பொருள் முக்கியமாக அதை கேரி பண்ணுற பாத்திரம் உள்ளே இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு தெரியணும், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியணும். அந்த நான் அப்படின்றது நான் வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் பைபிள் இந்த நான்னு சொல்கிறது வேறு மாதிரி இருக்குது. அது பைபிள் கட்டாயமாக நான்னு கோட் பண்ணுறதுலாம் அந்த உள்ளே இருக்கிற மனுஷனை தான் பேசுது. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தை எடுத்திங்கன்னா 1 கொரிந்தியர் 9 இந்த செய்தி எதை குறிக்குதுன்னா, உங்கள் மாமிசம் ஒன்றுத்துக்கும் உதவாதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வாழ்ந்தாதான் நீங்கள் ஆவிக்குரியவர்கள், ஆவியில் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். 9:25-27 வாசிங்க. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். பாருங்க, சிலர்லாம் நிறைய பந்தயங்கள் நடக்குது பாருங்க. 500 மீட்டர்ஸா என்னம்மா நீ ஏதோ ஒன்று ஜெயிச்ச பத்தியாமா? 400 மீட்டர்ஸில் வந்திருக்கா பாருங்க. சில பிள்ளைங்கள்லாம் கோல்டு மெடல் வாங்குறா. என்னங்க, அவளுக்கு கேஷ் அவார்டு கொடுக்குறாங்க 50,000 கோல்டு மெடல். இது மாதிரிலாம் பண்ணும்போது அவள் சாப்பிட மாட்டேங்கிறா, என்னவோ சாப்பிட்றா வேற எதையோ. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? அந்த சாப்பிடும் போல இருக்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்க? இச்சை அடக்குறாங்க. எதுக்காக? அந்த பந்தய பொருள், அந்த கிரீடத்தை, அந்த கிரீடனை, அந்த ப்ரைஸை வாங்கிறதுக்காக, அந்த அவார்டை வாங்கிறதுக்காக. ஆனால் நம்ம இந்த உள்ளான மனுஷன்றதை குறித்து கவலையே கிடையாது நம்மளுக்கு. ஏதோ ஒன்றை வின் பண்ணுறதுக்காக நம்ம என்ன செய்யறது?
இதை சாப்பிட்டா இப்படி இருந்தா அப்படின்ட்டு அந்த ஓடுறதுக்காக வந்து ஏதோ ஒரு வே புரோட்டீன் ஒன்று சொல்கிறா. வே புரோட்டீன் அது சாப்பிடவே பிடிக்கலனாலும் அதை என்ன செய்யணும், அவள் சாப்பிட்றா. அவளுக்கு பிடிக்குது மற்றதெல்லாம் அதை அடக்குறா. எதுக்காக? இந்த மெடல் வாங்குறதுக்காக. ஆனால் அடுத்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது பாருங்க. அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு. அதை வந்து அவ்வளோதான். அதை வச்சுட்டு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. நிம்மதி இல்லைன்னா அந்த கோல்டு மெடலை வச்சு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஹலோ, உன் மனம் முழுக்க புழுக்கமாக இருக்குது, வேதனையாக இருக்குது, அந்த கோல்டு மெடலை வச்சு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? என்னங்க, எக்கச்சக்க பணம். பணத்தையும் தாண்டி ஒரு மனுஷனுக்கு ஒரு தேவை இருக்கிறதுன்னு அவர் செத்து போயிட்டார், சூசைட் பண்ணிக்கிட்டார். அல்லேலூயா. எதுக்கு செத்தாரு? இப்போ நமக்கு பணம் இல்லாதவங்களுக்கெல்லாம் பணம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு இல்லாத ஒன்று நமக்கு இருக்குதுன்னு நமக்கு தெரியறது இல்லை. அல்லேலூயா. அவள் பணம் இல்லாதவங்களுக்கு பணம் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். பாருங்க, அவ்வளோ பணம் இருக்குது, கார் இருக்குது, வீடு இருக்குது, பங்களா இருக்குது, எல்லாமே இருக்குது. ஏதோ ஒன்று அவருடைய இருதயத்தில் கிடைக்கவே முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணிக்கிட்டாருங்க? சூசைட் பண்ணிக்கிட்டார். இதுமாதிரி நிறைய பேரை சொல்லலாம். ஒரு பெரிய டாக்டர், கார்டியாலஜிஸ்ட்டுங்க, அவர் என்ன பண்ணிட்டார்? மாடியிலேருந்து கீழே வந்துட்டார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதேமாரி லைன் அப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நிறைய. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, கவனிங்க, இந்த உள்ளான மனுஷன் ரொம்ப வீக்காக இருக்கிறது என்ன ஆகிடும்னா எந்த முடிவு வேணால் எடுக்க வச்சிடும். ஆனால் பைபிள் சொல்லுது மாமிசமும் பலவீனமானது, ஆவியானவர் பலவீனமானவர் கிடையாது. மேத்யூ 26:41 இப்படி சொல்லுது பாருங்க. மாமிசமும் ஒன்றுத்துக்கு உதவாதுன்னு ஜான் 6:63 சொல்லுது. ஆனால் மேத்யூவில் 26:41 என்ன சொல்லுது ரீட்டா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான். பாத்தீங்களா? ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அப்ப எது வீக்கான ஒரு பார்ட்டா இருக்கு? மாமிசம். இப்போ அவங்கெல்லாம் இறந்து போனாங்களே, அவங்களுக்கு ஆவி வீக்காக இருந்ததுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ நமக்கெல்லாம் எப்படி தெரியுமா? எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதை நம்ம என்ன செய்கிறோங்க? அதை நம்ம கான்ஃபரண்ட் பண்ணுறோம், நம்ம எழுத்து நிற்கிறோம், நம்ம தைரியமாக ஃபேஸ் பண்ணுறோம். அல்லேலூயா. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, விசுவாசிகளுக்கு பிரச்சனை வராதுன்னு கிடையாது, ஃபெய்த்துக்கு சோதனை வராதுன்னு கிடையாது. அதில் நின்று ஜெயிக்கிறதுக்கு தான் கர்த்தர் உங்களுக்கு டீச்சிங் கொடுப்பார். அதுக்கு தான் சர்ச்சு, அதுக்கு தான் டீச்சிங்கு, அதுக்கு தான் பிரசங்கம், அதுக்கு தான் தேவ பிள்ளைகளோடு நீங்கள் கனெக்டடாக இருக்கணும். பணத்தை தாண்டி, புகழை தாண்டி, செல்வாக்கை தாண்டி ஒன்று இந்த 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 பாடிக்கு தேவைப்படுது. அதுதான் ஆவி. பாருங்க, பந்தயசாலில் ஓடுறாங்க சிலர் வந்து அந்த அழிந்து போகிற அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்றதுக்கு சிலதெல்லாம் தியாகம் பண்ணுறாங்க, சிலதெல்லாம் தியாகம் பண்ணிட்டு அதை போய் வாங்குறாங்க. அடுத்த வசனம் சொல்லுது 1 கொரிந்தியர் 9 அடுத்தது, அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் இருங்க, எப்படி செய்கிறோம்? நம்மளையும் பவுல் சேர்த்து சொல்றாரு. ஏங்க, நம்மள சேர்த்துக்கிறார் பவுல். பாவம், பவுல் அவருடைய கட்சியில சேர்த்துக்கிறாரு. நம்ம ரொம்ப இச்சை அடக்கமா இருக்கிறோன்னு. அவரு இச்சை அடக்கமா இருக்கு. இச்சைன்னா நீங்க வந்து சிலர்லாம் இச்சைன்னா லஸ்ட்னா சிலர்லாம் வந்து என்ன நினச்சிக்கிறாங்க? அசிங்கமானது அப்படின்னு நினைக்கிறாங்க. மாமிசத்துலேருந்து வர்றது எல்லாமே இச்சை. நக்கலாக சிரிக்கிறது, அது என்னதுங்க? இச்சை. அடிக்கிறது இச்சை. ஒருத்தவங்களை துக்கப்படுத்தி அழ வைக்கிறாங்க, இச்சை. ஒரு அன்பு காட்ட வேண்டிய இடத்துல ஒரு கணவன் நீ ஒரு தண்டம் ஒன்றை வச்சுட்டு அப்படின்றாரு, அது என்னதுங்க? இல்லை மனைவி கணவனை, இல்லை பிள்ளைகள் பெற்றோரை. ஒரு மகன் ஒரு தாயை கில் பண்ணிட்டான். ரீசெண்டாக வந்துச்சு பார்த்தீங்களா? பெத்த தாயை ஒரு கிராமத்துலங்க ஒரு மகளை தகப்பன் கில் பண்ணிட்டாங்க, லவ் பண்ணான்னு. இதெல்லாம் என்ன அன்பு இது? இதெல்லாம் என்னது இது சொல்லுங்க? அதெல்லாம் ஒரு இச்சை அடக்கம் இல்லை. இச்சைனா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு இச்சைனா என்ன தெரியுமா தோணுது? இச்சைன்னா நிறைய பேருக்கு என்னென்னா அசிங்கமான எண்ணங்கள்னு நினச்சிக்கிறாங்க. அது ஒன் ஆஃப் த இச்சை அது. ஆனால் இச்சைனாலே மாமிசத்தில் வர்ற எல்லாமே இச்சை. கோபம் உடனே வருது, என்னம்மா? செல்ஃப்னா சுயம். உடனே ஒரு கோபம் வருதுன்னா உடனே அதை காட்டுறது.
பேசி பேசி ஒரு கெட்ட வார்த்தை வந்து கர்த்தருக்குள்ளே வந்தாலும் திருப்பி அந்த வார்த்தை வர்றது நிறைய பேருக்கு தெரியும் பார்த்தீங்களா? அப்படிலாம் டக்குன்னு அடிக்க மாட்டேன்னுவாங்க, ஆனால் அடிச்சிடுவாங்க. கோவப்பட மாட்டேன்னுவாங்க, கோவப்பட்டுருவாங்க. கடன் வாங்க மாட்டேன்னுவாங்க, கடன் வாங்கிடுவாங்க. ஸ்வீட்டே சாப்பிட மாட்டேன்னுவாங்க, சாப்பிட்ருவாங்க. டாக்டர் நீங்கள் இனிமேல் ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. இல்லை நான் சாப்பிடுவேன்னாராம் அவர்கிட்ட போயிட்டு. என்ன இப்படி சொல்கிறீங்க? அது சாப்பிட மாட்டேன், சுகர் எகிரிக்கிட்டு இருக்கு, ஷூட்டப் ஆகிட்டுருக்கு. இது என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்துதுன்னாராம். உங்களை சந்தோஷப்படுத்துறத படிலாம் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த இச்சைன்னு என்னென்ன ஒன்று செய், சண்டையை போட்டு அவங்கக்கிட்ட உன்னை போய் இப்படி சொல்லிட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லும்போது முறிச்சிட்டு போகிறாங்க பாரு, அவங்ககிட்ட இதுக்கு வச்சுக்கிற வேறு ஏதாவது சொல்லுங்களேன். நீங்கள் ஆனர் பண்ணணும் உங்கள் போஸ்டிங்கில், உங்களை டிஸானர் பண்ணுறாங்க, அப்போ போய் நீ போய் என்ன செய்ய தோணுது? அவங்கள போய் சண்டை போட தோணுது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒருத்தர் ஆளுகை செய்கிறாரு, அவர் பார்த்துக்குவாருன்றீங்களா? அந்த உங்களை இச்சை அடக்கத்தில் இருக்கீங்க நீங்கள். அல்லேலூயா. உங்களை டிஸானர் பண்ணுறாங்க, டிஸ்ரிகார்டு பண்ணுறாங்க, உங்களை வந்து கேவலப்படுத்துகிறாங்க. அப்படின்னும் பொழுது அதை வந்து உடனே காட் நீங்கள் பார்த்துங்கன்றீங்கன்னா நீங்கள் ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டவங்க. தேங்க்யூ. மாமிசமோ ஒன்றத்துக்கு உதவ. மாமிசம் பலகீனமானதுன்னா என்னன்னா, என்னை போய் இப்படி சொல்லிட்டாங்க பாரு, என்னை போய் இப்படி சொல்லிட்டாங்க பாரு, என்னை போய் இப்படி சொல்லிட்டாங்க பாரு, அதையே நினச்சி ஊதி ஊதி பெருசாக்குறது எல்லாமும் ஒரு இச்சை தான். அல்லேலூயா. என்ன உங்களை சொல்லிட்டா என்ன, என்ன உங்களை சொல்லிட்டா என்ன அப்படின்னு நீங்கள் நினைங்க. அதாவது நான் ஆண்டவர்கிட்ட ரட்சிக்கப்பட்டோடனே சொன்னேன், நான் செத்தா என் பாடி தான் லாஸ்ட் சர்ச்சு, அடுத்த வாரத்தில் நான் வரமாட்டேன். இது வரைக்கும் நான் அப்படி பண்ணுறேன். முடியாமல் இருந்திருக்கு, வீட்டு சூழ்நிலை என் பெரிய பிரச்சனை. அந்த டைமில் எங்கள் வீட்டுக்கு என் தம்பிலாம் சொல்கிறான், நீ இன்றைக்கி சர்ச்சுக்கு போகாதங்கிறான். நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததுமே அவருக்கு எல்லாம் சரியாயிடும்ட்டு நான் போனேன். நான் அல்லேலூயா. எதை நீங்கள் ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறீங்களோ அப்படி தாங்க உங்கள் ஆவி உயிர்ப்பிக்கப்படும். அதை நீங்கள் விரும்பணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தடவைலாம் கிஷோருக்கு ரொம்ப முடியல, மறுநாள் காலையில் டாக்டர்கிட்ட கொண்டு போகிறோம். ராத்திரிலாம் ஜெபம் பண்ண, நாளைக்கு நாங்கள் 4 பேர் சர்ச்சுக்கு போனோம். காலையில் எழுந்துச்சி விளையாட ஆரம்பிச்சிட்டான். ஒரு நாள் ராத்திரி முழுக்க காரணியாவுக்கு காது வலி. இந்த ஊருக்கு வந்திருக்கேன். அப்போ தான் எங்கள் டாக்டர்கிட்ட போகிறதுக்கு என்ன பண்ண, அழுதே தூங்குச்சு பாருங்கள் இந்த குழந்தை. அழுதுகிட்டே வலி நிற்கவே இல்லைங்க. கடைசியில் ஜெபம் பண்ணி அழுது காலையில் சர்ச்சுக்கு போயிட்டோம். நீங்கள் கொடுக்குற கமிட்மெண்ட்டில் தாங்க உங்களுடைய வெற்றியே இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொன்னேன், நான் வந்து என்னுடைய பாடி தான் அதை தான் லாஸ்ட். அடுத்த வாரம் நான் சர்ச்சுக்கிறேன்னா என் பாடி இல்லை, அக்யூஸ் பண்ணல, காடு தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு. நீங்கள் அப்படி இருந்து பாருங்கள், உங்கள் குடும்பத்தில் மாற்றம் இல்லைன்னா என்னை வந்து கேளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா உற்சாகமா அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு லேசாக மழை வர மாதிரி இருந்தால் வரமாட்டாங்க சர்ச்சுக்கு. இதெல்லாம் பேட் ஹேபிட். இதுவும் ஒரு இச்சை தாங்க. இதுவும் ஒரு இச்சை தான். இச்சை என்னது? அழிந்து போகிற இதுக்காக, கிரீடத்துக்காக அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? இச்சை அடக்குறாங்க. ரன்னிங் ரேஸில் ஓடுறவங்க, ஃபிட்டாக வச்சுக்கிறவங்கெல்லாம் சிலதெல்லாம் வெறுத்து ஒதுக்குறாங்க. நம்மளை குறித்து வேதம் என்ன சொல்லுது பாருங்க, நாமும். அப்போ நாமோன்னு பவுல் நம்மளையும் சேர்த்து சொல்றாரு, அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு எப்படி செய்கிறோம்? அவர் மாதிரி நம்மளை நினைச்சு அவர் எழுதியிருக்கிறாரு. நம்ம அடக்குறோமா? நான் அப்ப உங்களை கேட்கிறேன். நாமோ அழிவில்லாத கிரீடம் எங்க இருக்குது? எங்க இருக்கு அந்த கிரீடம்? எங்க இருக்கு? இப்ப ஏங்க நம்ம பந்தய சாலையில ஓடுறோம், பெற்றுக்கொள்ளத்தக்கதான் ஓடுறோம்னா, இன்னைக்கு கண்ணை மூடுனா மடியிலங்க. இன்னைக்கு இங்க இருந்துகிட்டு இருக்கும்போது அவர் வந்து இங்க நம்ம மடியில. அல்லேலூயா. அப்போ ஒரு ரிவார்டு ஒன்று நமக்கு இருக்குது. நம்ம சகிக்கிறதுக்கு, நம்ம தாங்கிக்கிறதுக்கு, நம்ம எடுக்கிற எஃபர்ட்டுக்கெல்லாம் ஒரு கிரீடம் ஒன்று இருக்குது. அந்த கிரீடத்தை எந்த கிரீடத்தோடையும் கம்பேர் பண்ண முடியாது. அல்லேலூயா. அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான் நீங்கள் ஓடணும். அதனால தான் ஆவியை சொல்லும் பொழுதெல்லாம் மாமிசத்தை சொல்லுது. அதுக்கு என்ன பண்ணணும்னா நாமோன்னு சொல்கிறாரு பாருங்க. அப்போ அவர் இச்சை அடக்குறாரு அவர். அல்லேலூயா. நம்ம அடக்குறோமா? இது ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜுங்க. இது ப்ராக்டிக்கல் மெசேஜ். இட் இஸ் நாட் எ டாக்டர், இட் இஸ் நாட் எ தியாலஜி.
இது ஒரு லைஃப், வாழ்க்கை கல்விங்க. இது இந்த உலகத்தில் நீங்கள் வாழறதுக்கு ஒரு நல்ல விக்டோரியஸாக வாழ்வதற்கான ஒரு ஸ்பிரிச்சுவல் கல்வி இது. நீங்கள் என்ன கல்வி படிச்சிருந்தாலும். நாமோ, இன்னொரு தடவை சொல்லுங்க ரீட்டா, சொல்லுங்க. நாமோ கமான், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன். சொல்லுங்க எல்லாரும். ஆதலால் நான், சொல்லுங்க எல்லாரும். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவளாக ஓடேன். ஆதலால் நான் அப்போ நான் ஓடுற ஓட்டத்தில் ஒரு அஷூரன்ஸ் இருக்கு எனக்கு. என்ன அஷூரன்ஸு? நான் அந்த கிரீடத்தை பெற்றுக்குவேன். எனக்கு கர்த்தர் வச்சுக்கிற கிரீடத்தை நான் பெற்றுக்குவேன். ஆவி உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நான் போயிடுவேன். அந்த கிரீடம்னா இந்த உலகத்தில் என்னங்க, செத்த பிறகு கிரீடத்தெல்லாம் விடுங்க, இங்கேயே கிரீடம் கொடுக்குறாரு. அது என்ன கிரீடம்? உன்னை உயிர்ப்பிக்கும்படியான ஆவியானவர் கொடுக்குற ஆல் பிளெஸிங்ஸ். அந்த ப்ரொடக்டிவிட்டி, அந்த பிளெஸிங்ஸு, ஓவர்ஃப்ளோயிங்கு எல்லாம் அவருடைய மைண்டு சொன்ன பாருங்க. அவர் மைண்ட்லாம் என்ன சொல்லுது? அவருடைய மைண்ட்லாம் வேர்ட் ஆஃப் காட்ல இருக்குது பாருங்க. அதெல்லாம் இங்கே உன் வாழ்க்கையில் உயிர்ப்பிக்கப்படணும்னா கட்டாயமாக நிச்சயத்தோடு நீ ஓடணும். நான் இதை தாங்குறேன், எனக்கு ரிசல்ட் இருக்குது. ஆமேன்னு சொல்லுமா. நான் இதை சகிக்கிறேன், எனக்கு ரிசல்ட் இருக்குது. இதை நான் யார்கிட்டையும் புலம்பலை, மனசுலையும் புழுங்கலை, இதுக்கு ரிசல்ட் இருக்குது. இதுக்கு பேர் தான் நிச்சயத்தோடு ஓடுறது. நான் நிச்சயம் இல்லாமல் நான் ஓடலை, நான் பெற்றுக்கொள்ளத்தக்க தான் ஓடுறேன். ஏன்னா நான் என் மாமிசத்தை என்ன செய்கிறேன்? நான் இச்சையை அடக்கிறேன். நான் அல்லேலூயா. இதை மாதிரிலாம் நீங்கள் வாழ ஆரம்பிக்கும் பொழுதே பிளெஸிங்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் வாழ விரும்பும் பொழுதே கதவு திறக்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம விதண்டாவாதம் பண்ணிக்கிட்டு அடமெண்ட்டாக இருந்துக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பூட்டின கதவை கர்த்தரும் இருப்பார், வசனமும் இருக்கும், ஒன்றுமே நடக்காது. அதனால தான் பைபிள் சொல்ல, ஆவியை சொல்லும் பொழுதெல்லாம் அடுத்தடுத்து வருது. மாமிசமும் ஒன்றுக்கும் உதவாது. மாமிச சிந்தை மரணம்னா ஃபியூனரலுக்கு வைக்கிற மரணம் கிடையாது. அன்பிரடிக்டிவிட்டி, சிரிப்பே இருக்காத ஒரு வாழ்க்கை, மகிழ்ச்சி இருக்காத ஒரு வாழ்க்கை, அல்லேலூயா, சுகமே இல்லாத ஒரு வாழ்க்கை, புரோக்கன் ஹார்ட்டடாக இருக்கிறது. இல்லை ஒரு ஏரியாவில் நல்லாயிருக்கும், இன்னொரு ஏரியாவில் நல்லா இருக்காது. அல்லேலூயா. அப்போ என்ன நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்? முக்கியமாக ஆவியானவர் கரெக்டு தான். இந்த மாமிசத்தை நம்ம இச்சை அடக்கத்தை அடக்கணும். இச்சை அடக்கணும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இச்சை நீங்கள் என்ன செய்யணும்? அடக்க தெரியணும். அல்லேலூயா. அடுத்தது, ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே. பவுல் சொல்றாரு, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே. இப்போ நான் சொல்லலாம், இப்போ நீங்கள் மற்றவங்களுக்கு ஒன்றுமே சொல்கிறது இல்லையா? இப்போ நல்லா நீங்களாம் நினைக்கிறேன் சிஸ்டருக்கு தான் இந்த மெசேஜ்னு, இன்பா சிஸ்டருக்கு தான் இந்த மெசேஜ். ஏன்னா பவுல் எழுதுறாரு, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற எல்லாருக்கும் தான், பிரசங்கம் பண்ணுறவங்களுக்கும் தான், பிரசங்கத்தை கேட்குறவங்களுக்கும் தான். நீங்கள் இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க, அப்போ உங்களுக்கும் தான் அது. இதையே நான் சொல்கிறேன், எனக்கும் தான் அது. மாமிசம் கிள்ளி பாருங்க, உங்களுக்கு இருக்கா? அப்போ எல்லாருக்கும் தான். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே சொல்லுங்க எல்லாரும். நான் தானே. அது யார்? அது மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானேன்ற அந்த இடத்துல இருந்து வாங்க. பவுல் மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே. நல்லா சொல்லுங்க, ஆகாதவனாய் போகாதபடிக்கு. நான் இத்தனை நிருபம் எழுதியிருக்கிறேன். பைபிளில் 40% ரைட்டிங்ஸ் என்னோடது தான், நியூ டெஸ்டமெண்ட்டில் 90% என்னோடது தான் அப்படின்னு நான் சொல்லாமல் அந்த பெருமை அடிச்சுக்கிட்டு ஒன்றும் எனக்கு ஆக போகிறதில்ல. நான் ஆகாதவனாய் போகாதபடிக்குன்னா அந்த எண்ட் ரிசல்ட்டில் எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி. என் சரீரத்தை ஒடுக்கி. சொல்லுங்க எல்லாரும். என் சரீரத்தை ஒடுக்கி. அந்த என் யாரு? நான் யாரு? இல்ல பால் தான் சொல்றாரு பிரசங்கம் பண்ற நான். அந்த என் யாரு? இன்னொரு தடவை நல்லா வாசி. இந்த ஒரு வசனம் தெரிஞ்சா உங்க பாதை நல்ல பாதையா இருக்கும், ராஜ பாதை. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு. இந்த நான் பவுல் சொல்றாருன்னு அர்த்தம். பவுல் நான் அப்படின்னா என்ன, யாருன்னு பாருங்க. நான் தானே பவுல், ஆகாதவனாய் போகாதபடிக்கு. நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதை பெற்றுக்கொள்ளாம கடைசி வரைக்கும் நான் நல்லா தான் நடந்தேன், ஏன் தான் எனக்கு இப்படி நடந்ததோ அப்படின்னு நீங்க சொல்லி தோல்வியில் என் ரிசல்ட் வராதபடிக்கு, அதான் ஆகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி. அந்த என் யாரு? சரீரம் சரீரங்கிறது என் சரீரம் தான். நான் கேட்குறேன்.
இல்லை இல்லை, அங்கே கவனிச்சிங்கன்னா நல்லா நீங்கள் சொல்லிடலாம். இல்லை இல்லை இல்லை, அந்த என் யாருமா? ஹியூமனா? நோ. சரீரம் அப்போ யாரு? என் சரீரத்தைன்றாரு. என் சரீரமும் அவரும் ஒன்னா? அங்கே அப்படி இருக்கா ஜெமிமா? அதான் கரெக்ட். அதாவது என் சரீரத்தை அப்படின்னும் போது அந்த என்னு அவர் யார்? அவர் பேசுறதெல்லாம் ஆவியில பேசுறார். நான் அப்படிங்கிறது யாருன்னா ஸ்பிரிட் பீயிங். நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரம்னா இதுதானே என் சரீரம். அப்போ சரீரம் தான் நானா? சரீரம் தான் நானா? கமான் ப்ளீஸ், சரீரம் தான் நானா? அதுதான் ஒன்றுத்துக்கும் உதவாதுன்ட்டாரு. அந்த சரீரம் நீ கிடையாது, நீங்கிறது ஒரு ஸ்பிரிட். அல்லேலூயா. எவ்வளோ அருமையாக எழுதப்பட்டிருக்கு பாருங்க பைபிளில். நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்றது ஆவி, சரீரங்கிறது இந்த அவுட்வர்ட் கண்டெய்னர்னு சொன்ன பார்த்தீங்களா? போகாதபடிக்கு அந்த சரீரத்தை நான் என்ன செய்கிறேன்? வாவ், ஒடுக்கி சொல்லுங்க. அப்போ எதை ஒடுக்கணுன்றாரு? பட்டினி கடந்து கடந்து ஒல்லி ஆயிட்டுருதா? ஏம்மா? இதான் கரெக்ட் ஆன்சர். அந்த இச்சை அடக்கத்தை பற்றியே பேச, இச்சை தான் எதுலேருந்து வருதுன்னு சொன்னேன்? மாமிசத்துலேருந்து. இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்லாம் புரோக்கன் ஆகிறதுக்கும் பிரேக் ஆகிறதுக்கும் இந்த சண்டை சச்சரவு வர்றதுக்கும் என்னங்க எல்லாத்துக்கும் என்ன காரணம் நினைக்கிறீங்க? அந்த மாமிசம், மாமிச சிந்தை. அதே மாதிரி இங்கே வந்து ஆகாதவனை போகாதபடிக்கு என் சரீரங்கிறாரு பாருங்க. அந்த என்றது உள்ளான மனுஷன். தயவுசெய்து புரிஞ்சுங்க ப்ளீஸ். அந்த என்றது யாருமா? நீங்கள் என் அப்படின்னா நீங்கள் எதை மீன் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்ததுமே என் நான் அப்படின்னா நம்ம வந்து நம்ம பாடியோட போகிறத தான் நினைப்போம். நம்ம ஃப்ளஷ் இல்லைங்கிறேன், என்றது இந்த ஃப்ளஷ் இல்லைங்கிறேன். அப்படி கிடையாதுங்கிறேன் நான். புரியுதா உங்களுக்கு? அப்போ சரீரத்தை நான் தானே என் சரீரத்தை அப்படின்னா ஆவிக்குரிய மனுஷனாகிய நான் இந்த சுயத்தை இல்லை இச்சை அடக்கத்தை அப்படி எழுதி வச்சுங்க பைபிளில். நான் தானே அப்படின்ற இடத்துல என்னுடைய ஆவி என் சரீரத்தை. அப்போ என் யாரு? ஆவிக்குரியவளாகிய என் சரீரத்தை, அந்த உள்ளான மனுஷனாகிய நான் என் சரீரத்தை. என் சரீரம்னா இந்த பிளவுஸ் போட்டு டிசைன் பண்ணி நல்லா பண்ற அதுவா? சொல்லுங்க. இந்த மாமிசத்திலிருந்து புறப்படுது பாருங்க கோபம், எரிச்சல், டம் டும்னு உடைக்கிறது, வைக்கிறது, அடிக்கிறது, பேசுறது, திட்டுறது, வெடுக்குங்கிறது, கடிக்கிறது. பார்த்துருக்கீங்களா? அப்படி கோபத்தில் எங்க காருண்யா ஒரு விஷயம் சொல்லிச்சு பாருங்க, ரொம்ப சிரிச்சேன் நான். அது ஒரு பேஷண்ட்டு இது பண்ணது, புருஷன் மனைவி காதை கடிச்சிட்டான். மனைவி காதை அவன் கடிச்சிட்டான். அதை கேட்டால் என்னங்க விஷயம்னு கேட்டால், மேடம் கால் ஃப்ராக்சரில் வந்து உட்காந்து கட்டு போட்டு உட்காந்துருக்க, கட்டை எடுத்து காலில் அடிச்சுட்டாங்கிறான். அப்போ அவனுக்கு என்ன அது சொல்லுங்க, கால் என்ன ஆயிடுச்சு? இந்த கட்டை எடுத்து கால் ஆஸ்பத்திரிலேருந்து வந்து கால் ஃப்ராக்சர் ஆகி கட்டு போட்டவனை எப்போ என்ன செய்கிறா? இப்போ வந்து ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, ரெண்டு பேருக்குமே என்ன வரும்? மாமிசத்தில் கோவம் வரும், எரிச்சல் வரும், இச்சை அடக்கமே இருக்காது. அதுக்கு தான் சொல்கிறாரு, நீனும் இந்த மாமிசத்தில் தான் இருக்கிற இந்த உலகத்தில். ஆனால் எது ஒன்று டாமினேட் பண்ணனா, என்றது என்னுடைய ஆவி, என்னோட ஸ்பிரிட்டில் நான் இருந்தேன்னா என் இச்சையை நான் அடக்கிக்கிட்டே இருப்பேன். இட் இஸ் கோயிங் ஆன் ப்ராசஸ். இட்டு கமாதான் இது. இதுக்கு கமாதான் புள்ளி வந்து அடக்காராதன்ல பொட்டியில் இருக்கிற போது தான் அடக்காராதன். இந்த இச்சை அடக்க வந்து எவ்ரிடே பண்ணணும் கண்ணு. ஒரு 50% வந்த உடனே அதை நிறுத்திட்டோன்னா 80 ஆகிடும். அது 50% என்னவாயிடும்? இப்போல்லாம் நான் கோவப்படுறதே இல்லைன்னு, அவங்களுக்கு டச் ஆகிற இடத்துல நம்ம டச் பண்ணலை. அவங்கள குத்துற இடத்துல குத்துனா தெரியும். அல்லேலூயா. ஏதோ ஒரு ஏரியாவில் அவங்க வீக்காக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு அந்த இடத்துல தான் பிசாசு என்ன செய்வாங்க? அதை ஒரு நபரை வந்து அட்டாக் பண்ண வைப்பான். இப்போல்லாம் நான் அவர் என்ன சொன்னால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு வாங்க, திடீர்னு ஒரு நாள் பயங்கரமாக ஆகிடுவாங்க. ஏன் அப்படி? 50%லேயே ஜெயிச்சுட்டு தான் நினைக்கிறாங்க. இந்த கட்டையில் போகிற வரைக்கும் உலகத்தார் சொல்கிற மாரி இந்த கல்லறையில் அந்த பொட்டியில் வச்சு இது பாட்டு பாடி எல்லாம் கொண்டு போகிறாங்க. அது வரைக்கும் நீ இந்த ஃபைட்டு பண்ணி ஆகணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜுங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விக்டோரியஸாக வாழறதுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ பணபலம், நான் காமிச்சேன் பாருங்கள், உலகத்தில் இருக்கிற எவ்வளோ பணபலம் உள்ளவங்களாம் செத்து போகிறாங்கன்னு சொல்கிறேன்.
அவள் பணத்தெல்லாம் தாண்டி, பொருளெல்லாம் தாண்டி, செல்வாக்கெல்லாம் தாண்டி ஏதோ ஒன்று அட்டாக் பண்ணுது அவங்கள. அந்த இச்சை அடக்க முடியாமல் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, நான் இனிமேல் இருக்கிறதுக்கு சாகலாம் அப்படின்றாங்க. செல்ஃப் பிட்டி வந்துடும், செல்ஃப் சிம்பத்தி வந்துடும். அப்புறம் என்ன சொல்கிறது, அவங்களுக்கு வந்து செல்ஃப் கண்ட்ரோலுங்கிறதே இல்லாததுனால தான் அவங்க அதில் இன்வால்வ் ஆகிடுறாங்க. என்ன போய் சொல்லிட்டாங்க, என்ன போய் இப்படி பண்ணிட்டாங்க, நான் எப்படியாப்பட்டவளாக்கும் அப்படி செல்ஃப் ரைட்டியஸ், நான் நல்லது தான் செஞ்சேன், நான் நீதிமான், நான் அப்படியாக்கு இப்படியாக்கு, என்ன போய் அவங்க அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளே உங்களுக்கு சொல்கிறேன், இட் இஸ் கோயிங் ஆன் ப்ராசஸ். உன் மூச்சு இருக்கிற வரைக்கும், உன் உயிர் உன் பாடியில் இருக்கிற வரைக்கும் இதை நீ கண்டினியூஸாக செஞ்சாகணும். அடித்து பக்கத்தில் சொல்லுங்கள், பிரதரை சொல்லுமா, அங்கிள் சுயத்தில் செத்துருங்க அங்கிள் சொல்லுங்கள், என்னையும் பார்த்து சொல்லுங்கள். சாகிற வரைக்கும், கட்டையில் போகிற வரைக்கும், கல்லறையில் போகிற வரைக்கும் நான் இதை தொடர்ந்து செய்யணும். நீங்கள் எதை மறந்தாலும் இந்த வார்த்தையை மறக்காதீங்க. அல்லேலூயா. ஒரு 50 ரூபா கொடுத்தான் ஒரு பையன் கடன். அந்த 50 ரூபாய் இவன் வந்து ரிட்டர்ன் பண்ணல. 50 ரூபாயை ஒரு 50 ருபீஸ் ஒரு ஊழியக்காரர் சொன்ன சாட்சி இது. 50 ரூபா கொடுக்குறான். அந்த தம்பியை வந்து, தம்பி நீ நல்லா கிட்டார்லாம் போடுற, நல்லா பாட்டு பாடுற, நீ மொழிகை ஞானஸ்தானத்தை ஆவிக்குள்ள ஆகணுப்பா அப்படின்னு சொல்கிறாரு அவர். யார்? உடனே அவன் சொல்கிறான், அங்கிள் எவ்வளோ பிரமாதமாக நான் பாட்டு பாடினா தேவ பிரசன்னமே இறங்குது, என்னோட ஆண்டவர் இருக்கிறாருங்கிறான். ஆண்டவர் உயிர்ப்பிக்கப்படணும்னா உன் மாமிசம் 0 ஆனாதான் நீ உயிர்ப்பிக்கப்பட முடியும்னு வசனம் சொல்லுது. அதை எழுதி அப்படியே பின்னாடியே வருது, ஒரு 5 வருஷத்துக்கு பின்னாடி வைக்கல ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, திருப்பி சொல்லு அவனை ஆவிக்குள்ளாக்கு, ஞானஸ்தானன்றதை பற்றி பேசு, இவன் ஆவிக்குரியவனாக இருக்கணுன்றதை பற்றி சொல்லுன்னு. இவர் இப்போ மெசேஜ் கொடுத்து போகலாம், இவன் கிட்டாரை மாற்றிக்கிட்டு என்ன வருவான், இவருக்கு வாசிக்க வருவான். ஒரு நாள் தீவிரமாக சொல்கிறாரு, நீ கட்டாயமாக கர்த்தர் சொல்கிறாரு, நீ ஆண்டவருடைய பிள்ளையை மாறணும்னு சொல்கிறாருப்பா. அன்றைக்குமே அதெல்லாம் பார்த்துக்கலாம் அங்கிள், இதை விடலாம் தாண்டி நான் வளர்ந்துட்டேன் அங்கிள்ங்கிறான். அடுத்த நாள் நடந்து என்ன தெரியுங்களா, அந்த ஒரு 50 ரூபா கொடுத்ததுக்கு ஒரு பையன், இவன் போய் கொடுத்தவன் கடன் கட்டு ரைட்டா தப்பா? கரெக்டு. ஆனால் அந்த கடனை இவன் கேட்டதுனால அவனுக்கு கோபம் வந்துடுச்சு. என்னங்க, கொடுத்ததையும் கொடுத்துவிட்டு இவன் கேட்டதுக்கு அவனுக்கு கோபம் வருது. எப்படி இது என்ன இச்சை அடக்கத்தில் சொல்கிறதுன்னு, சூப்பர் இச்சை அடக்கம்னு, இச்சைன்றேன், அடக்கம் இல்லை இச்சைன்றேன். அல்லேலூயா. கேட்டதுக்கு எப்படி நீ கேட்கலாம், ஏன் நான் கொடுத்தா நான் கேட்க, இப்படி பேச்சு வளர்ந்துங்க. ஒரு கெட்ட வார்த்தை சொன்ன உடனேங்க இவன் வந்து கிட்டார் வாசிக்கிற பையன் இன்னொருத்த கழுத்தை நெரிச்சிட்டான். சும்மா கோபத்தில் செஞ்சான். அந்த கோபத்தில் செஞ்சாங்கிறது என்னதுங்க, இச்சை. செஞ்ச உடனே நடந்தது என்னங்க, செத்து போயிட்டான். 24 வயசு பையன் செத்து போயிட்டான். அதான் ஆவியானவர் அவருக்குள்ள என்ன சொல்றாரு, அவரை கர்த்தருக்குள்ள கூப்பிடு, இதெல்லாம் ஆவிக்குள்ள ஆகணும்னு சொல்லு, கூப்பிடு. அல்லேலூயா. இச்சை அடக்கலைன்னா நீ 0, பெரிய 0. நீ என்ன படிச்சிருந்தாலும், நீ என்ன அழகா இருந்தாலும், நீ என்ன பெரிய பதவியில் இருந்தாலும், இச்சை அடக்கத்தை ப்ராக்டிஸ் பண்ணலன்னா நீ பெரிய முட்டை. அட்லீஸ்ட் ட்ரையாவது பண்ணு. அல்லேலூயா. அது ஒன்றுத்துக்கும் உதவாது, அது ஒரு கேவலமான குப்பை. அது மாமிசம் ஒரு குப்பை. அது அல்லேலூயா. என்ன அப்படியே ஸ்டன் ஆகிடலாம் இப்போ பார்க்குறீங்க ஒரு மாதிரி. ஏன்னா லைஃபோடைய வேல்யூவான மெசேஜ் இது, லைஃப் வேல்யூ. நீ உன்னை ஒரு வேல்யூபிள் பர்சன் மாற்றுறதுக்கு உனக்கு இச்சை தேவை கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. எழுத்து பேசுறது ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு சிலர்லாம் பார்த்துருக்கீங்களா? கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரங்கள் எல்லாம் ரோமர் 13:1 இருக்குது. கர்த்தரால் இன்றி வேறு யாராலையும் கொடுக்கப்படல. அங்கே போய் நின்றுக்கிட்டு நான் ஆவிக்குரியவள், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்னா, எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு அங்கே போய் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. பாருங்க, அந்த உயிர் 24 வயசு பையனை கழுத்தை நெரிச்சான் பாருங்க. அந்த கழுத்தை நெரிச்சு செத்தே போயிட்டான். அவன் அடக்க ஆராதனைக்கு போறாரு. அவங்க அம்மா சொல்றாங்க, கர்த்தருக்கு கண்ணு இல்லையா, என் புள்ள உங்களோட தானே வாசிக்க வந்தான், காப்பாற்றக்கூடாதா? என்ன விளையாடுறீங்களான்னு நான் கேட்குறேன். நீங்கள் சர்ச்சுக்கு வர்றதுனால நீங்கள் ஆவிக்குரியவங்களா? ஹலோ, நீங்கள் கிட்டார் வாசிக்கிறதுனால நீங்கள் ஆவிக்குரியவங்களா? அப்படி அந்த அம்மாவை பார்த்து கேட்டுட்டார். இல்லை, அந்த அம்மாவை பார்த்து அவருக்கு, அந்த அம்மாவை பார்த்து, உன் பையன் கிட்டார் வாசிக்கிறதுனால நான் ஆவிக்குரியவனா? நேத்தி கூட நான் சொன்னம்மா அப்படின்ட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? நேற்று இந்த நேரம் சொல்கிறேன், கர்த்தர்கிட்ட வந்திருப்பா, நல்லதை தெரிஞ்சுக்கப்பா, வாப்பா என்னோட பேசலாம் ஞானஸ்தானத்தை பற்றின்னு.
அவர் சொல்கிறார், அந்த அம்மா சொல்லுது என் பிள்ளை கிட்டார் வாசித்தான். அப்போ இவர் சொல்கிறாரு, அவர் இப்படியே சொன்னாருங்க, அவர் கிட்டார் வாசிக்கிறதுனால அவர் ஆவிக்குரியவரை, நீங்கள் ஆவிக்குரிய சர்ச்சுக்கு வர்றதுனால நீங்கள் ஆவிக்குரியவங்கள? நான் கேட்குறவங்கள, வாட் இஸ் யுவர் ப்ரியாரிட்டி சிஸ்டர்? எதுக்கு நீங்கள் ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறீங்க? உங்கள் இச்சையை நீங்கள் அடக்கிறதுக்கு ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறீங்களா? அட்லீஸ்ட் அந்நிய பாஷை பேசுறது நல்லது தான். எந்த அளவுக்கு உங்கள் சுயத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அடக்குறீங்க. அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுறீங்க. ட்ரையே பண்ணாமல் நான் செய்யறதெல்லாம் ரைட்டுன்னா அது எப்படிங்க ரைட்டு? இந்த இப்போ முடிவுகள்லாம் பார்க்குறீங்கல்ல, ஆகாதவனாய் போகாதபடிக்கு நான் தானே என் சரீரத்தை, அந்த என்றது யாரு சொல்லுங்க? செம்ம புரிஞ்சு சொல்றீங்களா? உங்களுக்கு புரியுது, இவங்களுக்கெல்லாம் புரியுது, எல்லாருக்கும் புரியுதா சிஸ்டர்? ஏமா புரியுதா? இந்த பாய்ஸ்க்கெல்லாம் புரியுதா? அந்த நான் யாரு? உள்ளான மனுஷன். என் யாரு? என் சரீரம் இல்லைங்கிற, ஸ்பிரிட்டுங்கிற. அப்ப என் சரீரம்ன்றாருன்னா என் வேற சரீரம் வேறங்கிற. நான் இந்த சரீரங்கிறது அடங்காமே இருக்குது இல்ல, அதுதான் சரீரம். நீங்க ஒரு நாள் 5 நிமிஷத்துல பாருங்களேன், உங்க வீட்டை ஒரு 5 மினிட்ஸ்ல உங்களை செக் பண்ணி பாருங்களேன். அந்த சரீரம் இச்சைங்கிறது எவ்வளவு தூரம் வெளிப்படுதுன்னு தெரியும். நீங்க 5 மினிட்ஸ் நாளையிலேருந்து செக் பண்ணுங்களேன். அப்படின்றதே ஒரு இச்சை இல்லாததுதான். புரியுதா உங்களுக்கு? குற்றப்படுத்த நான் சொல்லலை. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த சரீரங்கிறது அவருக்கு என்ன தெரியுமா, நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய பாரம்பரியத்தில் இருக்கிறோம், அதான் அவருடைய சரீரம். புரியுதா உங்களுக்கு? நான் எப்படியாப்பட்ட சர்ச்சில் இருக்கேன், நான் எனக்கு எதுக்கு இந்த ஞானஸ்தானம்? அதான் அவன் சொல்கிறான், இதெல்லாம் என்னங்க அங்கிள், இதெல்லாம் அவட பெரிய காரியத்தை. இவர் போகிறதுல இது மாதிரி ஒரு 20 பேர் 15 பேர் இருக்கிற இடத்துல இவர் போய் காஸ்பல் சொல்லும்போது வந்திருப்பானும்போது அவனுக்கு என்ன தோணுது? ஒரு பெரிய மாஸ் காங்கிரிகேஷனில் நான் இருக்கேன், இதெல்லாம் தாண்டி இருக்கேன் நான். தெரிங்க, இந்த ஆட்களை வச்சுலாம் ஆண்டவர் ஏமாற மாட்டார். கூட்டத்தை வச்சுலாம் ஆண்டவரை நீங்கள் மயக்க முடியாது. ஒரே ஒரு விஷயத்துக்கு மயங்குவார், உன் சரீரத்தை கீழ்ப்படுத்த. ஆவியை அடக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் மதிலடைந்த, ஆவியை அடக்காத மனுஷன் மதிலடைந்த பட்டணம் போல் இருப்பான். அல்லேலூயா. நீங்கள் குடும்பங்களில் நிறைய பிரச்சனை வருது, எதனால் வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அடக்காதனால தான். நான் இஷ்டத்தை போல பேசுறது, இச்சை இல்லாத, இச்சையை அடக்கிறது இல்லை, கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை. இல்லை இப்போ நம்மலாம் ரொம்ப நல்லவங்க தான். நம்ம ஆண்டவருடைய ரீதியில் அடக்க மாட்டோம். அப்படின்னா அதாவது இல்லை இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நம்மளாம் எப்படி தெரியுமா? ஏன் பைபிள் படிக்கல, இப்போ பயந்துட்டா, ஏன் படிக்கல, அந்த எங்கள் அம்மாலாம் ஊதாங்கோல் எடுத்துகிட்டு வந்து ஏன் சர்ச்சுக்கு லேட்டாக வர, 3ஆம் பெல்னு அடிப்பாங்களாச்சு, 1ஆம் பெல் 2, இவங்கெல்லாம் 5 கிலோமீட்டர் கிட்டத்தட்டங்க நாங்கள் போகிற சர்ச்சில் இவங்கெல்லாம் இருப்பாங்க. அப்போ வந்து எங்கள் ஊரில் சொல்கிறேன். அப்போ 2ஆம் பெல்குள்ளே 4 பொண்ணுங்களும் வந்து ரெட்டை ஜடை, அதுவும் முடியை ஃப்ரீயாக விட்டுட்டு வர்றது ஈஸி, ரெட்டை ஜடை பின்னி ரிப்பனை போட்டு கட்டிட்டு வரிசையில் வந்து உட்காருவாங்க. பூவெல்லாம் அவங்க அம்மா வச்சு விடுவாங்க. எங்கள் வீட்லேயும் 4 பொண்ணுங்க. வீடு எங்கள் வீடு, இவங்க வீடு ரொம்ப, இவங்களுதெல்லாம் 5 கிலோ, எங்கள் வீடு 5 நிமிஷத்தில் வரலாம். ஆனால் நாங்கள் லேட்டாக வந்தோம். ஊதாங்கோல் பறந்துடும், அட்டி செம அட்டி விடும். உடனே நாங்கள் என்ன பண்ணுவோம், அதுலேருந்து கடன்னு சீக்கிரம் போடுவோம். எதுக்கு இதை சொல்கிறேன்? நான் பெரிய காங்கிரிகேஷனில் நான் ரொம்ப அது மாதிரிலாம் டிசிப்ளினாக இருந்த பிறகு, அப்போல்லாம் ரீட்டாக இருந்ததை விட இப்போ எப்படி இருக்குங்க ரீட்டா? சொல்லுங்கள். அப்படிலாம் நாங்கள் போனோமே, என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ரிலீஜியஸாக சிலதை தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் ரியல் ட்ரூ காட்னா என்ன, ஸ்பிரிட் ஆஃப் காட்னா என்ன, சத்தியனா என்ன, இச்சைனா என்ன, நான் சொல்கிறதுலாம் உங்களுக்கு புரியுதா? நீங்கள் எங்கே உட்காந்துருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் உட்காந்துருக்கீங்கிறதெல்லாம் கண்டு கர்த்தர் கலிகூற மாட்டார். உங்கள் உள்ளான மனுஷனில் உங்கள் சுயத்தை சாகடிச்சிருக்கிறீங்களா? உங்கள் எனிமி யாருங்க? ரொம்ப தப்பு. சேட்டன் சத்தியமாக நல்லவன். உங்கள் சுயம்தான் உங்கள் எனிமி. உங்கள் சுயத்தை அவன் அட்டாக் பண்ணுவான், அவனுக்கு இடம் கொடுத்துருவீங்க, அவ்வளோதான். அவன் வந்து டைரெக்டாக உங்களை அட்டாக் பண்ண முடியவே முடியாதுங்க. நீங்களும் அவனுக்கு ஹாய் அப்படி இப்படி, இந்த பிள்ளைங்கள்லாம் அப்படி இப்படி பண்ணிக்கிறாங்க பாருங்கள். அது மாதிரி ஒரு கோபம் வரும்போது அவன் அப்படி கையை அப்படி தட்டுவான், உடனே இவன் அம்மா கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிடுவான். நீ இல்லை, சும்மா சொல்கிறேன்.
புரியுதா உங்களுக்கு? அப்போது சேட்டனையே கணக்கு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நம்ம சாத்தான் தான் கெட்டவனே சொல்லக்கூடாது. பவுல் அழகாக எழுதுறாரு, நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனா நான் டங்ஸ் பேசி குதிப்பண்ணாக்கணும், அந்த மீட்டுக்கு போகிறேனாக்க இந்த மீட்டுக்கு போகிறேன், இவருடைய சத்தியம் எனக்கு தெரியும், அவருடைய சத்தியம் அதான் ஆகாயத்தை நோக்கி நான் சிலம்பம் பண்ணேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் இவருடைய கான்ஃபரன்ஸ் போகிறேனாக்கும், நான் வந்து அந்த மீட்டிங் போனேனாக்கும். வாட் இஸ் த ரியல் கனெக்ஷன் வித் யூ அண்ட் காட்? உன் இச்சை அடங்கும் போதே ஹோலி ஸ்பிரிட் உயிர்ப்பிக்கப்பட ஆரம்பிச்சிருவார். உன் இச்சை அடக்கவே ஹோலி ஸ்பிரிட் உனக்கு வந்து உயிர் பெற ஆரம்பிச்சிருவார். ஆமேன். எத்தனை பேருக்கு இந்த மெசேஜ் புரியுது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எத்தனை விரும்புறீங்க உங்க சுயத்தை அடக்க? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ரொம்ப ரொம்ப இப்படிலாம் நீங்கள் செய்ய ஆரம்பித்தா ஹோலி ஸ்பிரிட்டு உங்களுக்குள்ளே செய்கிறதெல்லாம் எப்படி தெரியும்? மிரக்கலாக தாங்க இருக்கும். இதை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும்போது ஈஸியாக இருக்கும், எல்லாமே மிரக்கல்ஸ் இருக்கும். எப்படி இதுன்றதெல்லாம் சூப்பர் நேச்சுரலாக இருக்கும். சூப்பர் நேச்சுரல்னு சொல்லியே காலத்தை ஓட்டக்கூடாது. நம்ம சூப்பர் நேச்சுரல் சூப்பர் ஹோலி ஸ்பிரிட் உயிர்த்த இந்த பென்டிகாஸ்டல் டேக்கு அப்புறம் நான் அவர் செய்த எல்லாமே பைபிள் எப்படிங்க இருக்குது? சூப்பர் நேச்சுரல். நம்ம வாழ்க்கையில் ஏன் இல்லை? தோ வி ஆர் born again, தோ வி ஆர் கோயிங் டு தி ஸ்பிரிச்சுவல் சர்ச், ஏன் சுய சாகல? யோபுவை பற்றி ஓவன் ராபர்ட்ஸ்னு ஒருத்தர் செத்து போயிட்டார், தெரியுமாம்மா? சென்னையில் பயங்கரமான ஒரு வெள்ளையும் செல்லையுமா நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் வருவார். அந்த அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். இப்போல்லாம் அன்பே கிடையாதுங்க. அன்பெல்லாம் நீங்கள் சலிச்சு எடுத்தால் கூட கண்டுபிடிக்க முடியாது. குடும்பத்துலேயும் சரி வெளியிலையும் சரி அன்பாக பேசக்கூட மாட்டாங்க. அன்பாக பேசுறதுலாம் அபூர்வமான காலங்களாக இருக்குது. அப்படி பேசுகிறோம் ஏதாவது தேவைக்கு பேசுவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆணும் பொண்ணுமான குழந்தைகள். அவர் ஒரு மெசேஜ் கொடுக்கும்போது நான் போயிருந்தேன். நான் அந்த சென்னைக்கே போயிருந்தேங்க அவருடைய மெசேஜை கேட்க. ஹல்லேலூயா. அவள் போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, இந்த மாமிசத்தை யாரும் ஒழிக்க ட்ரை கூட பண்ணலையோ அவங்க வாழ்க்கை பெரிய ஜீரோங்கிறார். அவங்க வாழ்க்கை பெரிய ஜீரோ, ஸ்மால் ஜீரோ கிடையாது, பெரிய ஜீரோ அப்படின்ட்டு சொல்கிறாரு. 4 பேர் பாடையில் ஒருத்தனை தூக்கிட்டு போகிறாங்களாம். நான் சொல்லியிருக்கேன் இதை. பாடையில் எத்தனை பேர் தூக்கிட்டு போவாங்க? பாடியை தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போகும்போது ஒரு குட்டி பையன் சைக்கிள் விளையாடுறான். மாமிச சிந்தையை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அந்த மாமிசத்தை எப்படி ஒடுக்கணும், மாமிசன்னா என்னன்றதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். புரியுதா? அந்த 4 பேர் போகும்போது இந்த பையன் சைக்கிளில் விளையாண்ட ஓட்டுனவன் என்ன பண்ணுறான், அந்த 4 பேரில் ஒருத்தன் காலை இடித்து தள்ளிட்டான். காலை இடித்து தள்ள உடனே கால் இம்பேலன்ஸ் ஆன உடனே கை விட்டுருச்சு. கை விட்டா என்ன ஆகும்? பாடி கீழே விழுந்துருச்சு. இந்த 4 பேர் அந்த பாடியை ஃபியூனரலுக்கு போனவன்லாம் இந்த பையனை சும்மா சாத்து என்னடா நினச்சிட்டு இருக்க, நீ இங்கே என்னத்துக்குடா வந்த? ஏங்க உழுந்தவரே வாயை பொத்திட்டு இருக்கிறாரு, நீங்கள் என்னங்க என்ன பிடிச்சி இவ்வளோ திட்டுறீங்கிறான். உழுந்தவர் ஒன்றுமே சொல்லலை, நீங்கள் எதுக்கு என்ன போட்டுச்சு அடிக்கிறீங்கன்றான். அப்போ காடு சொல்ல அதை அவர் பார்த்துருக்கிறார். இப்படி தான் இருக்கணும் மாமிசத்தில்ன்றார். அந்த ஆள் ஏன் பேசலைங்க? பாடி அது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இது உங்களுக்கு டஃப்பாக தெரியலாம். ஆனால் நீங்கள் 5 மினிட்ஸ்க்கு உங்களை ப்ராக்டிஸ் பண்ணால் சத்தியமாக நடக்கும். பெரிய பிஸ்தான்னு நான் சொல்லிக்கல, கோபம்லாம் வரும், ப்ராப்ளம்ஸ் இருக்குது எனக்கு, நான் இன்னும் சரியாக்க வேண்டியது இருக்குது. நான் தானே ஆகாதவளை போகாத படிக்க என் சரீரத்தை ஒடுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் நான் கல்றைக்கு போகிற வரைக்கும் அதை நாங்கள் கோயிங் ஆன் ப்ராசஸ் இட் இஸ். நான் வந்து அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நான் உயிர் உள்ள வரைக்கும் சாப்பிட்ற மாதிரி, நான் உயிர் உள்ள வரைக்கும் என்ன செய்யணும்? நான் உயிர் உள்ள வரைக்கும் உடுத்தணும், சாப்பிடணும், தூங்கணும். அதை மாதிரி ஒரு ப்ராசஸ்ஸுங்க இந்த விஷயம், இந்த சரீரத்தை ஒடுக்கிறதுங்கிறது. இன்றைக்கி நீங்கள் அதுக்கு எஃபர்ட் போடலன்னு வச்சுக்கீங்களேன், வேஸ்ட்டு. அவர் சொல்கிறாரு, யோபுங்கிறவரை பற்றி பேச போனாராம். ஹோட்டலில், ஒரு பெரிய ஹோட்டலில் அவரை தங்க வச்சுருந்தாங்களாம், ஓவன் ராபர்ட்ஸை. அப்போ வந்து நல்லா அருமையாக யோபுவின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே அப்படிங்கிறது அவருடைய, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே அப்படிங்கிறது தான் அவருடைய டைட்டில். நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு ரெடியாக கிளம்பிட்டு வந்து உட்காந்தாரு. அந்த ரூம் பாய் வந்து ஒரு காஃபி கொண்டு வாப்பா, ஃபாஸ்டிங் ப்ரேயர் அது, அவன் காஃபி கொண்டு வான்னு அவன் வைக்க டப்புன்னு தெரிச்சு விழுந்து அந்த வெள்ளை ட்ரெஸ்ஸில் பட்டுருச்சு. ஏண்டா மண்டையில் அறிவில்லை? யோபுவின் பொறுமையை குறித்து என்ன பேசினார்? யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கலைங்கிறது தான் மெசேஜ், இவர் டெலிவர் பண்ணக்கூடிய மெசேஜ். இந்த இப்போ மெசேஜ் கொடுக்கும்போது இவருக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த வெள்ளையில் வந்து இப்போ என்ன ஆகுறது,
அது தப்பா ரைட்டா நீங்கள் சொல்லுங்கள். கோவம் வந்து ரைட்டு. நார்மலே கிடையாதுங்க உலகம். யார் சொன்னா நார்மல்? உங்களுக்கு வந்து உங்களை பைத்தியக்கார ஆக்குறதாங்க உலகம். என்னப்பா இப்படி பண்ணிட்டியே அப்படின்னா சொல்லலாம். ஏண்டா மண்டையில் அறிவு இல்லை? யார் இவரு? இந்த சொல்றாங்க பாருங்க, ஊழியக்காரர் யோபின் பொறுமை பத்தி பேச போறாரு. ஆண்டவர் சொன்னாரா, நீ மெசேஜை கொடுக்க போவாத, அதுவும் வேற டைட்டிலாவது எடுத்துக்க. என்ன டைட்டில் எடுத்துன்னு போற? நீ மெசேஜ் கொடுக்க இப்படிதான் சொல்லுவாங்க எல்லாருமே. உங்களை என்னை பார்த்தீங்கன்னா பைபிள் பேசுறீங்க, உங்க பைபிளை தூக்குறீங்கன்னு உங்க வீட்டில் உங்களை சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, உங்களை சொல்லுவாங்க. நம்ம நியாயத்துக்கு எது கட்டணும், இன்னும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்வாங்க. அதெல்லாம் கண்டுக்காதீங்க. விழுந்து விழுந்து எழுந்திரிச்சாலும் நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருவான். ஆமேன். அந்த மாதிரி இருந்தவர் தான் அவர் வந்து அவர் சொல்கிறாரு, அது மாதிரி எனக்கு கோபம் வந்துச்சு. அப்போ ஏன்டா அன்றைக்கி இந்த பாடையில் விழுந்தவன் எப்படி இருந்தான்னு உனக்கு காட்டலையாடா, அது மாதிரி இருந்தார் ஆண்டவர். அதுலேருந்துங்க அவர் வாயே பேச மாட்டார். அப்போ காடு சொன்னாராம், எத்தனை பேர் கேட்குறீங்க இந்த விஷயத்த? ஒரு ரெகுலராக 1 டே உனக்காக ஃபாஸ்ட் பண்ணினாராம். ஹலோ, இப்போ நம்ம எதுக்கு ஃபாஸ்ட் பண்ணுவோம் தெரியுமா? குழந்தை பிறக்கிறதுக்கு, வேலை கிடைக்கிறதுக்கு, கடன் அடையிறதுக்கு, உடம்பு நல்லா வர்றதுக்கு. ஃபாஸ்டிங் எடுத்து காடை பிடிச்சி கெஞ்சி அப்படி கிடையாது. ஃபாஸ்டிங் எதுக்குன்னா, ஃபாஸ்டிங் எதுக்கு? ஒரு ரெகுலர் ஃபாஸ்டிங் எத்தனை பேர் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. வீக்லி 1 டே ஒரு ரெகுலர் ஃபாஸ்டிங்கு. நான் ப்ரெக்னென்ட் விமனையும் சுகர் பேஷண்ட்டுக்கும் நான் சொல்லலை. நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறவங்க, பலசாலியாக வளர விரும்புகிறவங்க வீக்லி 1 டே அட்லீஸ்ட் ஒன்லி 1 மீல். 1 மீலெல்லாம் ஸ்கிப்பப் பண்ணால் உயிரே போயிடும் நம்ம வாழ்க்கைக்கெல்லாம். அன்னைக்குன்னு ஒரு விசேஷம் ஒரு ஸ்மெல் அடிச்சிச்சுன்னு வச்சுங்க கிச்சனில், ரொம்ப கம்பல் பண்ணால் கூட நீங்கள் எடுத்த டெசிஷனில், அதான் நான் தானே என்னை என் சரீரத்தை, அந்த எண் வந்து நான் ஆவிக்குரியவள், சரீரத்தை எது பெருசு? சரீரம் பெருசா ஆவி பெருசா? அப்போ என் சரீரத்தை ஒடுக்கினா ஆவி மனுஷன் பெரியவன், அவன் ஒடுக்கிட்டான். நான் சான்ஸே இல்லைன்ட்டு நான் போயிட்டேன். நான் சாப்பிடல. அல்லேலூயா. நான் பெருமைக்காக சொல்லிக்கல, இதெல்லாம் நான் பெரிய ஆளுன்னு சொல்லிக்கல. நானும் விடுறேன், எழுந்திரிக்கிறேன். புரியுதுங்களா? மாமிசத்தை இன்னும் ஸ்டில் நான் வந்து அதை ஒடுக்க வேண்டிய பகுதிகள்லாம் இருக்குது தான். உங்களுக்கும் இருக்கலாம். மேபி டிகிரிஸ் வேணால் டிஃபர் ஆகலாம். ஒருத்தவங்க 50 இருக்கலாம், ஒருத்தவங்க 80 இருக்கலாம், ஒருத்தவங்க 10% கூட ட்ரை பண்ணாதவங்களா இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன், கிங்டம் சிட்டிசன்ஸ் நீங்கள் வந்து ரெகுலராக 1 மீலாவது வீக்லி ஸ்கிப் பண்ணுங்கள். எதுக்காக சிஸ்டர்? இச்சையை அடக்கிறதுக்கு. ஹோலி ஸ்பிரிட்ட நீங்கள் கேளுங்க. ஏன்னா ஒருத்தவங்க சாப்பிட்ற விஷயத்தில் கரெக்டாக அடக்கிட்டாங்கன்னா எல்லாத்துலேயுமே அடைக்கலாம். டாக்டர்லாம் சொல்கிறாங்க, வீக்லி 1 டே நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணுறது உங்கள் பாடி சிஸ்டம்லாம் டாக்ஸின்ஸ்லாம் வெளியாகுன்றாங்க. உங்களுடைய டீடாக்சிஃபிகேஷனுக்கு எது வந்து ஜூஸ்லாம் குடிக்க வேணாம். வயிறு தண்ணியை ஃபுல்லாக குடிச்சிட்டு விட்டு தண்ணியை குடிச்சிக்கிட்டு, இல்லை ஜூஸை கூட குடிச்சிக்கிட்டு, ஹலோ என்னடா இவங்க என்னென்னவோ பேசிகிட்டு இருக்காங்க, நடக்க முடியாதெல்லாம் சொல்கிறாங்களே, அப்படியா? நல்லா ஒரு 3 நாள் எஸ்தர் மாதிரி எடுப்போன்னு எடுத்தேன். செத்துருவேன்னு நினச்சேன். 3ஆவது நாள் தண்ணி கூட குடிக்காமல், புசியாமலும் குடிக்காமலும் இருக்குல்ல, அதுமாதிரி இருக்கும்போது 3ஆவது நாள் ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம் உனக்கு தேவை கிடையாது, இதை மாதிரி நீ இனிமேல் செய்யக்கூடாதுன்னு. அந்த 3ஆவது நாள் ஜெபம் பண்ணல, ஒன்றும் பண்ணல. எப்படா அந்த 3ஆவது நாள் முடியும், எப்படா அந்த 3ஆவது நாளில் முடியும்ட்டு பார்த்தா அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம் உனக்கு தேவை கிடையாது. அவள் சொல்கிறா, நீங்கள் போய் நில்லுங்க, முருத்தைக்காயை ஜெபிக்க சொல்கிறா, ஃபாஸ்டிங்கில் இருக்கிற, புசியாமலும் குடிக்காமலும் இருக்கிற. எனக்கு அந்த 3ஆவது நாளுக்குள்ளே செத்துருவோமா, இந்த பிள்ளைங்க என்னாவும், இந்த குடும்பம் இப்படி தான் கவலைப்பட்டேன். 3ஆவது நாள் வந்து கடன்னு சாப்பிட்டேன். அதெல்லாம் தேவையில்லைங்க. 3 நாள் 7 நாள் 21 நாள்லாம் உங்களுக்கு வேணாம். வீக்லி ஒன்ஸு 1 டே பண்ணுங்க. இல்லைன்னா 1 மீலை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது குடிங்க வைங்க. எதுக்கு அது? எதுக்குமா அது? உங்கள் இச்சை அடக்கலாம் எனக்கு இருக்கா? நான் சொல்லட்டுமா? 100% யாருக்குமே கிடையாது.
ஏன்னா 100% பிரச்சனை இன்னும் நீங்கள் பார்க்கல. இப்போ 30%ல இச்சை பயங்கரமாக அடங்க முடியாமல் இருக்குது. மாமிச சிந்தை பிளான் பண்ணுது. எவ்வளோ திமிரு தான் என்ன பேசுவா, எவ்வளோ ஆணவர் தான் என்னை கண்டு காணாமல் போவா, எவ்வளோ திமிரு இருக்கும், ஆக்காவோ அப்படி இப்படின்னு. இந்த மாமிச சிந்தை மரணம். உனக்கு ஒன்றுமே நடக்காது, உனக்கு அதெல்லாம் ஒரு நன்மை கூட நடக்காது. உடனே சாத்தானை பிடிச்சி திட்டுறது. சாத்தான் தான் எனக்கு இதை தரல அதை தரலன்னு. எசேக்கியா சொல்வார், சாத்தான் ரொம்ப நல்லவன்வர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் பேசும்போது சாத்தான் பாவங்க, அவர் ரொம்ப நல்லவன்வர். But who is your enemy? My body is my enemy. My self is my enemy. அப்போ என்னுடைய விக்டரி எங்கே இருக்குது? என் ஸ்பிரிட்டில் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. என்னுடைய ஆவியில் இருக்குது, என்னுடைய ஆவியில் இருக்குது. சொல்லுங்க, நான்றது யாரு? என்னுடைய ஆவி. என் யாரு? என் யாருமா? என்னுடைய ஆவி, உள்ளான மனுஷன். என் சரீரம் யாரு? இந்த அவுட்டர் பீயிங், த கண்டெய்னர், த கேரியர் ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் காட். அடிக்க ஓங்குது, கை அடக்குது. அல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? எத்தனை பேர் இதை விரும்புறீங்க? நான் தானே ஆகாதவனாய் போகாத படிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அது யார் செய்யணும்? கீழ்ப்படுத்துகிறேன்றவர் யாருமா? ஜெமிமா. அது யாரு? காரணம் யாரு? கீழ்ப்படுத்துகிறேன்னா பவுலுன்னு சொல்லக்கூடாது. பவுலு தான் ரைட்டரு, ஆத்தரு. யாருமா? உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர். ஏன் அவரு சிலர் சொல்லுவாங்க, அவர் வந்து என்ன அடக்கலாம்ல, ஏன் இதை அனுபவிச்சார்? அந்த பையன் சொன்னான் பாருங்க, 50 ரூபாய்க்கு கொடுத்ததுக்கு. அதெல்லாம் தாண்டிட்டோம். நான் வந்து என் மகனை வந்து அவன் அடிக்கும் போதே இந்த கிட்டார் வாசிச்சதை நினைச்சாவது அவர் காப்பாற்றிருக்க கூடாதா? அந்த அம்மா அதெல்லாம் காப்பாற்ற மாட்டார். இந்த ஆவிக்குரிய பிரமாணம் வந்து சில ஆவிக்குரிய சட்டத்திட்டத்தின்படி தான் இயங்கும். ஆவிக்குரிய பிரமாணம் சில சட்டத்திட்டங்களின்படி தான் இயங்கும். அப்படின்னா என்னது? நீங்கள் ஆவிக்குரிய மனுஷனாக வாழ விரும்பி மாமிச சிந்தையவும் மாமிசம் இது கர்த்தருக்கு பிடிக்காதுங்கிற எண்ணங்களையே நீங்கள் வளர்க்கும் போது ஆவியானவர் வந்து உங்களுக்கு உதவி செய்ய முடியும். நீங்கள் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கலன்னா, அவர் ரொம்ப ஜென்டில் ஸ்பிரிட். அவர் வந்து மல்லு கட்டிட்டு நீ என்ன அப்படி பண்ணுற அப்படிலாம் செய்ய மாட்டார். அப்போது ஆவி உயிர்ப்பிக்கப்படுறதுக்கு எதுவும் அவசியமாக இருக்குது? ஆவி உயிர்ப்பிக்கப்பட இல்லை, வார்த்தை தான் ரீட்டா, வார்த்தை தான். மாமிசத்தை அடக்கிறது முக்கியமாக இருக்குது. மாமிசத்தை அடக்கிறது முக்கியம் மட்டும் இல்லை, உங்கள் கம்ப்ளீட் சரண்டர் முக்கியமாக இருக்கிறது. யாருக்கு சரண்டர் பண்ணணும்? ஸ்பிரிட் ஆஃப் காட். நீங்கள் என்ன ஆளுகை செய்யுங்க. நீச்சல் ஆழம்னு சொன்னாரே தம்பி, நீச்சல் ஆழத்துலலாம் நீங்கள் கை காலை அசைக்க வேண்டாம், அதுவே உங்களை அழகான ஆழத்தை கொண்டு போயிடும். ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கும். ஆமாம், ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம்னா நீ ஆவியை நீ மேன்மைப்படுத்தி உன் சரீரத்தை கீழ்ப்படுத்த விரும்பும் பொழுதே உனக்கு பிரமாணம் செயல்பட ஆரம்பிச்சிடும். அப்போ தான் இந்த பைபிள் இப்படி சொல்லியிருக்கு அப்படின்றதே வரும். எத்தனை பேருக்கு நான் பேசுறதெல்லாம் புரியுது? ஹல்லேலூயா. இதை என்ன செய்யலாம்? இந்த மாமிசத்தமா அடக்க முடியலையே. அதான் உங்களுடைய ஆவி மனுஷனை நீங்க உயிர்ப்பிக்கணும். சொல்லுங்க எல்லாரும். ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு உயிர்ப்பிக்கலாமா? டக்குன்னு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு வந்துடுறேன், B12 உயிர்ப்பிக்கப்படுது, ரெட் செல்ஸ்லாம் குதிக்குது, சீக்கிரமாக உருவாகுது. அது மாதிரி உள்ளான மனுஷனை உயிர்ப்பிக்கிற ஆவியானவரை எப்படி உயிர்ப்பிக்கிறது? நல்லா கவனிங்க. காட்ஸ் ப்ரெசன்ஸை நீங்கள் லைக் பண்ணணும். தட்டி சொல்லுங்கள், காட்ஸ் ப்ரெசன்ஸை. காட்ஸ் ப்ரெசன்ஸ் எப்போ வரும்? ஜெமிமா வர்ஷிப் பண்ணும்போது வருது. அப்புறம் ஜெமிமா 24 வரும் உங்கள் வீட்டுக்கு வருவாங்கள்ல. 24 வர்றவங்க யார்? ஆண்டவர். கிச்சனில் இருந்தாலும் ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட். நான் செய்யக்கூடாது, பேசக்கூடாது, ஹோலி ஸ்பிரிட் ஹெல்ப் பண்ணுங்க, ஹோலி ஸ்பிரிட் என்னுடைய தேவைக்கு நீங்கள் போதுமான, ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட். ஒரு டைலர்காரன் பணத்தை வாங்கிட்டுங்க 2 மாதம் துணியவே தொடவே இல்லைங்க. ஆனால் காசை உடனே வந்து வாங்கிக்கிட்டான். எனக்கு அவனை கண்டா என்ன வருங்க? அது ரைட்டாக தப்பாங்க? தப்புங்க. ஆனால் துணியை கொடுத்துருப்பான்ட்டு காசை வாங்கலை. அது ஏமாளித்தனமாக தெரியலாம். ஆனால் நான் பேசுகிறேன்னா என்னுடைய ஆவி மனுஷன் வந்து என்னுடைய காடுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த சந்தோஷங்கிறது வந்து கெட்டு போகுதுங்க. இந்த காசு போனால் போகட்டும் போடான்ட்டேன் நான். அப்போ இட் இஸ் அ கோயிங் ஆன் ப்ராசஸ். இதில் யாருமே 100% இருப்பாங்கன்னு எனக்கு தோணலை. ஆனால் 100% ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஆமேன்னு சொல்கிறீங்களா?
அல்லேலூயா சொல்றீங்களா? எத்தனை பேர் செய்வீங்க? நீங்க மாமிச சிந்தையை அடக்க இச்சை அடக்கம் வர வர ஆவி உயிர்ப்பிக்கப்படும். அதுக்கு தேவ பிரசன்னம் வேணும். அந்த அடக்க நம்மளே என்ன செஞ்சுக்குவோம்? கர்த்தருடைய அந்நிய பாஷை பேசும்போது அவள் தப்பு பண்ணிட்டா, அதனால தான் எனக்கு தப்பு தான். அப்போ மாமிச சிந்தையை நம்ம அடக்கிறது ஒரு நாள் கூத்து கிடையாது, கோயிங் ஆன் ப்ராசஸ். வீட்டில் இருக்கும்போதும் அடக்கணும், கல்யாணம் ஆன பிறகு ரொம்ப அடக்கணும், பிள்ளைங்க பிறந்த போது அடங்கியே தான் இருக்கணும், பேரம் பேத்தி வந்த போது வேணா கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? அதை குற்றமாக நினைக்காது. குழந்தைங்கள்லாம் நல்லா, அது ஒரு ஜாய்ஃபுல் லைஃபு. கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்க, அது ஒரு நல்ல குட் ரிலேஷன்ஷிப்பை கொடுக்கும். ஆக இட் இஸ் எ கோயிங் ஆன் ப்ராசஸ்ன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்றதை நான் சொல்லிட்டேன். என்னன்னா காட்ஸ் ப்ரெசன்ஸில் இருங்க. சொல்லுங்கள், காட்ஸ். நான் அந்த காட்ஸ் ப்ரெசன்ஸில் இருந்ததுனால தான் என்ன சொல்கிறாரு, வதைக்கிறார். அப்போ காட்ஸ் ப்ரெசன்ஸில் இருக்கும்போது நம்மளை என்ன பண்ணுவார், ப்ரூன் பண்ணுவார். இது தப்பு, இது ரைட்டு. அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஒவ்வொரு நாளும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ காட்ஸ் ப்ரெசன்ஸ் வரும்போது தான் நமக்கு என்ன, நம்மளையே நம்ம கரெக்ட் பண்ணி, இல்லை இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, அந்த ஊழியக்காரர் கூட அடிச்சிருக்கிறாரு, இந்த ஊழியக்கார் கர்த்தர் அடிக்கிறாரான்னு பார்க்கணும். கர்த்தர் தான் உங்கள் ரோல் மாடல். நீங்கள் யாரை கம்பேர் பண்ணணும்? யாரை கம்பேர் பண்ணணும்? யாரை ஹூ இஸ் யுவர் ரோல் மாடல்? சொல்லுங்க, கமான். அந்த ஊழியக்காரரா, இந்த ஊழியக்காரம்மாவா? ஜீசஸ் மட்டும்தான் உங்களுடைய ரோல் மாடல். அவர் உள்ள அவருடைய ஆவியானவர் இருந்துக்கிட்டு சொல்வார், இல்லை நீ பண்ண, இல்லை நான் டங்ஸ் பேசுறதுனால தான், கிடையவே கிடையாதுன்னுவார். ஆமென் சொல்கிறீங்களா? அப்போ காட்ஸ் ப்ரெசன்ஸை நீங்கள் லைக் பண்ணால் மாமிசம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும். கடைசி ஒரு வசனம் சொல்லட்டுமா? ரிட்டா 2:20 கலாத்தியர் பாருங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். எப்போ அது? ஏமா ஜெமிமா, பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன். அது அடக்க ஆராதனமா? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். என்ன புரியுது இது? இந்த ஒரு வசனம் புரிஞ்சிருச்சுன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். நான் சிலுவையில் அறையுண்டேன் அப்படின்னு நம்ம பாட்டு போறோம். சிலுவையில் அறையுண்டேன், இனி நான் அல்ல இயேசுவே அப்படின்னு பாட்டுலாம் பாடுறோம். சிலுவையில் அறை உண்ட பிறகு அந்த இயேசு கிறிஸ்து வந்து பாடியாக கலிலேயாவில் நடந்தாரா, பெத்சாயிதாக்கு போனாரா, பெத்தேலுக்கு போனாரா, லாசர் வீட்டுக்கு போனாரா? சிலுவையில் அறை உண்டன்னா மாமிசம் செத்து போச்சு, அவ்வளோதான். அவரை நீங்கள் விசுவாசிங்கன்னா உங்கள் மாமிசமும் இனிமே செயல்பட முடியாதுன்னு சொல்கிறார் பவுல். நான் சிலுவையில் அறை உண்டேன், நான் கிரைஸ்டும் நானும் இப்போ என்ன சொன்னாங்கம்மா, இன்செப்பரபிள்னு யாரோ சொன்னீங்களே, என்ன அது நீங்களா? செப்பரேட் ஆகாமல் அவரோட இருந்தோன்னா அந்த மாமிசத்துக்கு வேலையே கிடையாது. சிலுவையில் அறையுண்டேன், இனி நான் அல்ல. அப்போ இந்த மாமிசத்தில் நான் நடக்கிறேன் போகிறேன்னா நான் யாருக்காக நடக்கிறேன்? நான் யாருக்காக கோபத்தை அடக்கிறேன்? பேசுங்க. நான் யாருக்காக கோபத்தை அடக்கிறேன்? கிறிஸ்துவுக்காக. நான் யாருக்காக சகிக்கிறேன்? நான் யாருக்காக அதை கண்டு காணாமல் இருக்கேன்? புரியுதா உங்களுக்கு? அப்படின்னு இனிமே நடக்க போகிறதில்ல. குரூசிஃபிகேஷன், ரிசரக்ஷன்லாம் எல்லாம் ஃபினிஷ்டு. அப்படின்னா இந்த லைஃப் நமக்கு இருக்கு, நம்மளால முடியும். சொல்லுங்க, நம்மளால சிலுவையில் அறைய போகிறேன், இல்லை அறையுண்டேன், இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார். கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரா? எஸ்ஐ கணவர் கிரைசிஸ் இன் மீ, கிரைசிஸ் இன் மீ, கிரைசிஸ் இன் மீன்னா கிரைஸ்து மாமிசத்தில் இப்போ கிடையாது, ஆவியில தான் இருக்கிறாரு. அப்படி சொல்ல நான் சொல்கிறேன், உங்களுக்கு காட்ஸ் ப்ரெசன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, கிச்சனில் இருந்தாலும். ஆமென் சொல்கிறீங்களா? கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறாரு அப்படின் போது அந்த கோபம், எரிச்சல், வைராக்கியம், சண்டை, ராங் அண்டர்ஸ்டாண்டிங், ஒருத்தவங்க பேசுறதை காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியல, இதெல்லாம் என்ன ஆகிடுங்க? கிறிஸ்து எனக்குள்ள, இது கிறிஸ்துவோடு நான் வாழ்கிறேன்ற எண்ணத்தை நீங்கள் கொண்டு வர 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 காட்ஸ் ப்ரெசன்ஸ் வரும். காட்ஸ் ப்ரெசன்ஸ் எதை கொடுக்கும் தெரியுமா? மிரக்கல்ஸை கொடுத்துரும். எந்த ஆளால் நீங்கள் உள்ளே புழுங்குறீங்களோ அந்த ஆள் மாலை போட்டு உங்களை காப்பாற்றி தூக்கி நிறுத்திடுவாங்க. எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? ஆமேன். மனசில் போட்டு புழுங்காதீங்க. ஆமேன் சொல்லுங்க. மாமிச சிந்தை மரணம்னு சொல்லுங்க. நான் கிறிஸ்துவோடு வாழுறேன்னு சொல்லுங்க. சிலுவையில் அறையுண்டேன், இனி நான் அல்ல, நோ லாங்கர் ஐ. இங்கிலீஷில் என்னமா இருக்கு?
இங்கிலீஷில் என்ன இருக்கு? நோ லாங்கர் ஐ, கிரைஸ்ட் லிவ்ஸ் இன் மீ. அப்போ கிரைஸ்ட் லிவ்ஸ் இன் மீனா மாமிசத்துலேருந்து அவர் பேசவே கிடையாது எதுவுமே. என்ன அழுதுட்டு இருக்கீங்கிறாரு அழுகுறவங்கள. அது டிபிடியில் இருக்கு, ஏன் மிகவும் அழுகிறாய், நான் இருக்கேன் அப்படிங்கிறாராம். அவன் உங்களை பார்த்து அவ்வளோ கரிசனை உள்ளவர் வாழ்ந்துட்டு இருக்கும்போது எதுக்கு உங்கள் மாமிசத்தை நீங்கள் வளர விடுறீங்க? நல்லா மேக்கப் பண்ணிக்கோங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க. மாமிசத்தில் நீங்கள் நடந்து போகும்போது ஒரு ராயல் ஃபேமிலின்னு சொல்லணும். உங்களை பார்த்தா என்ன ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள்னு தெரியுதுன்னு, அதுக்கு தான் இந்த மாமிசம். மாமிச சிந்தையிலையும் இமோஷன்லையும் காட்டக்கூடாது. எத்தனை புரிஞ்சிச்சு? எத்தனை பேர் அப்படி இருக்க போறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார், உங்களை பெருகவே பெருக பண்ணுவார். இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேங்க்யூம்மா.